அனைவருக்கும் மாலை வணக்கம். மாணவர்களே, இன்று நம்ம புதிதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பயிற்சியை நம்ம பழனி சாரை கொண்டு இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக நம்ம உமா அக்கா வந்திருக்காங்க, ஆசிரியராக. அவங்களுக்கு வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் சிவகுமார் பழனி சாருக்கும் வருகின்றோம். மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் சார், ஜெய்சீலன், காளிதாஸ் இவர்களே வருக வரவேற்று சரவணன் சாரை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்திலே சரளமாக பேச வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் மேலோங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தன்னுடைய கிராமப்புற பள்ளியில் கையாண்டு வெற்றி காண்டவர் அருமை சகோதரர் திரு சிவகுமார் பழனிசாமி அவர்கள். அவருடைய முகநூலில் என்னதான் அவர் மெட்டீரியலை ஷேர் பண்ணியிருந்தாலும் அந்த மெத்தடாலஜி தெரியாத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் உள்ள பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களால் அதை பயன்படுத்த இயலவில்லை. முதலாவதாக அதை எங்களுடைய பள்ளிக்கு அறிமுகப்படுத்தலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. சார் அவரை நேரில் சென்று சந்திக்கலாம் என்று இருந்த சூழ்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்க இயலவில்லை. எங்களுடைய பக்கத்து ஒன்றியத்தைச் சேர்ந்த பல நட்பு ஆசிரியர்கள் அவருடைய பள்ளிக்கு நேரடியாக சென்று அவர் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார், எந்த மெத்தடாலஜி அவர் பயன்படுத்துகிறார் என்று கேட்டறிந்து அவருடைய பள்ளியிலே பின்பற்றி வருகின்றார்கள். இருந்த போதிலும் எல்லாருக்குமே அந்த அவருடைய பள்ளிக்கு நேரடியாக சென்று அதை கற்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு காரணத்தினால நம்முடைய இதை நம்ம இணைய வழியில சாரை கான்டாக்ட் பண்ணி பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாகியது. அத்துணை இது தமிழகம் முழுவதில் உள்ள கடைக்கோடி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சாருடைய உழைப்பு 4 வருட கால உழைப்பு வீண் போகக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அன்பிற்குரிய ஆசிரியர்கள் இந்த பயிற்சியினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அரசு பள்ளி குழந்தைகளும் ஆங்கிலத்திலே சரளமாக பேசி நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய பள்ளிக்கும் பெருமை சேர்த்திட வகையில் நீங்கள் இந்த பயிற்சியினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய கருத்தாளராக வருகை புரிந்திருக்கும் சிவகுமார் பழனிசாமி அவர்களை வருக என்ற ஐடிடி சார்பில் வரவேற்கின்றோம். அதே வண்ணமாக இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி உமா மகேஸ்வரி கோபால் அக்கா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக என வரவேற்கின்றோம். ஏத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். தமிழகத்திலே முதலாக ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு குழு உருவானது ஏ3. அதனுடைய பயிற்சி பட்டறையில் உருவாகிய பல ஆசிரியர்கள் இன்று தேசிய அளவிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடித்தளமாக இருந்தது அக்காவுடைய அன்றைய தினம் ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக அவர்கள் உருவாக்கிய இந்த ஏ3 என்கின்ற அமைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இன்று தமிழகத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். அது இந்த நேரத்திலே நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் சிறப்பாக இருப்பவர்களே ஏற்கனவே சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களவே அக்கா விட்டுடுவாங்க. புதிதாக நிறைய பேர் எவ்வளோ நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது இருப்பாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களிடத்திலே என்ன ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, அவர்களிடத்திலே என்ன திறமைகள் இருக்கிறது, அந்த திறமையை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய அக்கா எஸ்சிஆர்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே மேலோங்கி இருந்தது. அது யாரா இருந்தாலும், அது சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், முகம் தெரியாத நபரை முகத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெளிச்சத்தை போட்டு காட்டியது அக்கா என்று சொன்னால் அது மிகையாவது. அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். வருக என்று வரவேற்கின்றோம். அக்கா, இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வண்ணமாக நம்முடைய பயிற்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் சார், காளிதாஸ் சார், ராமநாதன் சார், ஜெய்சீலன் சார், உங்கள் யாவரையும் இந்த நிகழ்விற்கு வருக என வரவேற்று இந்த நிகழ்வினை துவங்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அக்கா அவர்களை அன்புடன் கேட்டு. அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான மாலை வணக்கம். உண்மையாலுமே பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் உருவாக்கி ஆன்லைன்ல இப்படியான நிகழ்வுகள்லாம் நடத்துறோம். கொரோனா காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கறதுல அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் கடந்த 2 வருஷமாவே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா சரவணன், இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த 5 ஒருங்கிணைப்பாளர்கள்
சரவணன் ஆகட்டும், காளிதாஸ், ஜெயசீலன், அருண் ஆகட்டும், அதுக்கப்புறம் ராமநாதன், இவர்கள் எல்லோருமே பரிச்சயமாக இருந்தாலும் சரவணன் வந்து கூடுதலாக எஸ்சிஆர்டி நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா. இன்னைக்கு இனோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீம் அப்படின்னு உருவாகி இருக்கக்கூடிய இந்த இனோவேட்டிவ் அப்படிங்கிற வேர்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக பள்ளி கல்வி வரலாற்றுல உருவான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் நிறைய திறமையோட தான் நம்மளுடைய அரசு பள்ளியில இருக்காங்க. இன்னைக்கு இங்க நீங்க இணைஞ்சு இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் கூட இந்த இனோவேட்டிவ் இந்த த்ரெட்ல தான் வரீங்க. இன்னைக்கு இது ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா இது இன்னைக்கான ஒரு நிகழ்வு கிடையாது. ஒரு 10 வருஷமான உழைப்பு. சரவணன் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல மைக்ரோசாஃப்ட்ல உலக அளவுல ஒரு ஆர்பியாக அந்த லெவல்ல வந்து செலக்ட் ஆனார். அதுக்கு அவர் கடும் முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஃபீல்டுல நிறைய நீங்க வந்து முயற்சி செய்திருக்கீங்க, பயிற்சி பண்ணிருக்கீங்க. அதுதான் வெற்றின்னு உங்களுடைய அந்த பேனர்லயே போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இனோவேஷன் வந்து புதுசா எங்கேயோ இருந்து முளைக்கல. நமக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்து மற்றவருக்கு எடுத்து செல்லுதல், வாய்ப்புகளை பரவலாக்குது. அததான் நம்ம முன்னாடி பண்ணணும். இன்னைக்கு ஆன்லைன்ல இங்க ஈஸியா உட்கார்ந்துட்டு எல்லாருமே நம்ம மீட் அவுட் பண்றோம். எங்கெங்கயோ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவங்க இதுல நீங்க வந்து பயன்பெறலாம். ஆனா இவங்க எல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறது, அவங்க எவ்வளவு அதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழக கல்வி வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே செக்டாரா பிரிச்சுட்டே வரலாம். முன்னாடி பயிற்சியாளர்களாக பல மாவட்டங்களுக்கு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி நைட் எல்லாம் வந்து ஒரு இடத்துல தங்கி கொசுக்கடியிலையும் சாப்பாடு சரியில்லாமையும் ஹோட்டல்ல இப்படி எல்லாம் தங்கிதான் இவங்க எல்லாம் அந்த பயிற்சியில தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அப்படியே வளர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன், அது இல்லாம ஆஃப்லைன்ல இருந்தாலும் நேரடி பயிற்சியாக இருந்தாலும் அன்னைக்கு இருந்த ஒரு ஸ்டஃப் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கலாம். எங்க பார்த்தாலும் பிரச்சனையாதான் இருக்கு. இப்ப தமிழக கல்வி வரலாற்றுல ஆங்கிலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அரசு பள்ளிகள்ல தமிழ் வழி கல்வி எல்லாம் ஒழிஞ்சு போய் இன்னைக்கு ஆங்கில வழி கல்விதான் முன்னாடி நிக்குது. அதற்கு தனியார் மய கல்வி இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் டீச்சர்ஸ் என்ன பண்றோம், நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஏமாத்தாம ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அரசு வந்து இதெல்லாம் கவனிக்கணும். உண்மையாகவே சிவகுமார் சேலம் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எனக்கு 10 வருடமாக 7-8 வருடமாக தெரியும்னு நினைக்கிறேன். சில ஆசிரியர்கள் நேரடியா அவரை போய் பார்த்து அதை வந்து அவங்களுடைய கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணி அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு குருமூர்த்தி அவர் வந்து நேரடியாக சிவகுமாருடைய வகுப்பை போய் அங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு திருச்சி மாவட்டத்துல கொடுத்து அது முகநூல்ல போடுறது, வெளியில ஷேர் பண்றது. நம்ம கூட சிவகுமார் அவர்களை பத்தி எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். புதிய தலைமுறையில ஏதாவது ஒரு இதழ்கள்ல புதிய ஆசிரியர்கள் எல்லாம் அவருடைய இந்த ஆங்கில பயிற்சி குறித்து நம்ம வந்து கட்டுரையா மாத்திருக்கோம். ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காரு. இவர்கிட்ட படிச்ச குழந்தை, ஒரு அரசு பள்ளியில படிச்ச ஒரு மாணவர் எப்படி பெரியவனாகி வந்து அவருடைய அந்த கான்வர்சேஷன் பத்தி எல்லாம் இவர் அடிக்கடி பேசுவாரு, சில இடங்கள்ல பகிர்வாரு. அப்போ இது மாதிரியான திறமையுள்ள ஆசிரியர்களை இந்த இனோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீம் இதுக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. எல்லாமே அது மாதிரியான டீச்சர்ஸ் தான். இதுல எடுத்துட்டு வந்து பல ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளுக்காக அவர்களுடைய உழைப்பை இங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு செயல்பாட்டை நம்மளுடைய அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் குழுவும் சரி, நானும் சரி உள்ளபடியே மனமாற பாராட்டுகிறேன். இன்னைக்கு வந்து இது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதனுடைய வரலாறு வேற, இது நாளைக்கு வேற மாதிரியான வரலாறாக மாறும். சிவகுமார் பழனிசாமி அவர்களுடைய இந்த மெத்தடாலஜி பெரும்பாலான அரசு பள்ளிகளில் பயன்படுத்தப்படலாம். இப்ப வேணா பாக்கலாம் தான் நீங்க இதை யூடியூப்ல போட்டிருக்கீங்க. அப்போ ஆசிரியர்கள் ஆர்வம் வந்து இதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு போய் சேரும் பொழுது இதனுடைய பயன்பாடு விளைவு வேற மாதிரியாக இருக்கும். ஆகவே நேரம் வந்து நான் அதிகமா எடுக்காம சிவகுமார் அவர்களிடம் இங்கு இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் அவருடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதனுடைய மெத்தடாலஜியை பயன்படுத்திக்கிறதுக்காக இனோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீம் உருவாக்கி கொடுத்த இந்த தளத்தை பயனுள்ள வகையில் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும்,
மேலும் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி நீங்க நிறைய நிகழ்வுகளை நடத்தணும். எல்லா ஆசிரியர்களையும் எல்லா அரசு பள்ளிகளையும் உங்களுடைய இந்த சர்வீஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வாழ்த்தி மீண்டும் வாழ்த்துக்கிறேன். நன்றி அனைவருக்கும். சிறப்பான ஒரு அறிமுக முறையை வழங்கிய அக்கா அவர்களுக்கு குழுவின் சார்பில் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிவகுமார் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ரெடி சார். ஓகே ஓகே சார். சார் the first ஸ்லைடு போட்டுருங்க. ஸ்லைடு போய்ட்டுங்க. ஓகே போட்டது கொஞ்சம் ஒரு few seconds மட்டும் வைங்க, அப்புறம் எடுத்துடலாம். 1 second சார். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? எஸ் சார். ஓகே. குட் ஈவினிங் டீச்சர்ஸ். என்னோட இந்த மெத்தடாலஜியில் ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினச்சி எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு வந்து மை சின்சியர் தேங்க்ஸ் டு சரவணன் சார் and his team for having organized this meet. And sure, I am going to share with you many things that I have been following in my skill, and sure you will get something better out of this concept and try to implement everything in your class too. Okay, that let me start with okay. Language teaching la hello sir, கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். இது கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க சார், கேக்குது. ஓகே சார். ஓகே சார், நமக்கு இருக்கிறது 3 ஸ்டெப் தான். என்கிட்ட இருக்கிறது 3 ஸ்டெப் தான். அந்த 3 ஸ்டெப்ல லாங்குவேஜ் நிச்சயமா வெளியே வந்துடும். ஆனா என்னன்னா, அந்த 3ஐயும் 300 தடவை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம 300 விஷயத்த 3 தடவை செய்யக்கூடாது. லாங்குவேஜ்ல நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு 300 விஷயத்த 3 தடவை செய்யக்கூடாது. சரிங்களா? ஐ மீன் 3 விஷயத்த ஒரு 300 தடவை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த 3 ஸ்டெப்ஸ்ல லாங்குவேஜ் எப்படி வெளியே வருதுங்கிறதா இந்த கிளாஸ். நம்ம 3 ஸ்டெப்ஸ். நீங்க வந்து say though language is a vast area and I mean vast area, we have only 3 steps that I have come with those 3 steps after having a language investigation over a period of time. So that's why it works well, because I have touched the spot where the language gets initiated and further developed. அந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது இப்ப நான் கிளாஸ் எடுக்காம நீங்க அந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சும்மா ஈஸ், வாஸ், ஹாவ், ஹேஸ், கோ, கமிங் தான் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் கேனாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். இது நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டா, நான் எடுத்திருக்க விஷயம் என்னன்னா, லாங்குவேஜ் எப்படி, நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு மொழி எப்படி ஆரம்பிக்குது, எப்படி இனிஷியேட் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுதுன்ற ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டேன். நானும் இந்த மாதிரி மண்டையை முட்டி மோதிக்கிட்டு செவத்துல மோதிக்கிட்டு என்னடா இது சும்மா தமிழ்லயே டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிள்ளைங்களை எழுத வச்சுட்டு படிக்க வச்சுட்டு நம்ம 12வது வரைக்கும் படிச்ச மாதிரியே பிள்ளைங்களையும் இப்படி எப்படி பண்றதுன்னு யோசிக்க தான் ஒரு 4 or 5 years 2012 இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு in due course of time I have modified so many things, and finally I have come to a conclusion with these materials that I have finalized everything. சார் பேசலாம் சார், நீங்க கேக்குது? ஓகே சார். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்த்துட்டா 3 ஸ்டெப் தான் நம்ம பண்ண போறது. அந்த 3 ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கு ஒரு 1/2 hour கழிச்சு சொல்றேன். 6:50க்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த 3 ஸ்டெப்ஸ் என்ன, அவ்வளவுதான். அதுல விஷயமே கிடையாது. அந்த 3 ஸ்டெப்ஸ்ல விஷயம் கிடையாது. அதான் என்னன்னா, 3 விஷயத்த 300 தடவை செய்யணும், அவ்வளவுதான் அங்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம் இல்லையா, ப்ரொடக்டிவ் ஸ்கில் ஸ்பீக்கிங். So when we broadly divide language skills, I mean LS or W, we have 2 broad categories: receptive skills and productive skills. So these are the 2 broad categories. I mean, broadly classified, we will have these 2 classifications. I mean, receptive skills and productive skills.
நம்ம LSRW சொல்றோம். ஸோ வாட் இஸ் ரிசப்டிவ் ஸ்கில்? ஏன்னா அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த 30 மினிட்ஸ் நான் அதை பத்தி கொஞ்சம் விளக்கி ஆகணும். நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் டீச்சிங், அதுல பெடகாஜிக்கல் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து யூ மஸ்ட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். வித்வுட் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஓவர் திஸ், இஃப் யூ கோ to those 3 steps, definitely you won't understand the factors behind it, why it works better, why it doesn't work better in that way. That's why. Okay, sir, second slide please. Receptive language and productive language. Saravanan sir. Saravanan sir. Jayasilan sir. Second slide. sir, wait பண்ணுங்க sir. Try பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம். Okay. Okay. Receptive language and productive language. So what is receptive skill? What is productive skill? This is what you should understand now. Some of you may know these two skills. When it is broadly divided, we have two language skills: receptive language and productive language. I mean receptive skills and the productive skills. And here, what is receptive language? I mean, what is receptive skill? What is productive skill? So already title we have seen productive language speaking. Speaking is coming under productive language. Okay. How to make the students, how to make them productive? That is very important. எப்படி மாணவனை ப்ரொடக்டிவா ஆக்குறது? சொல்றத திருப்பி சொல்லிடுவான், அது வந்து ஓகே. பட் ப்ரொடக்டிவா எப்படி ஆக்குறது? ஒரு விஷயத்தை கேட்டா பதில் சொல்லணும். That is, I mean, to that extent, you should make your students. Okay, that is very important. Out of language teaching, the students must attain that stage. That is productive language. Okay. அதுக்கு முன்னால receptive language-னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். See, the language we receive, the language that we receive is receptive language. The language that we produce is productive language. That's sir, ஒரு நிமிஷம் சார். Okay. பண்ணி சார். சார் கொஞ்சம் தமிழ்ல சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சார் ஸ்டூடண்ட்ஸ். சொல்லிடுறேன் சார். பைலிங்குவலாவே சொல்லிடுங்க. மெசேஜ் வந்து. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரிசப்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ். ரிசப்டிவ் லாங்குவேஜ்னா நாம ரிசீவ் பண்ற லாங்குவேஜ், த லாங்குவேஜ் தட் வி ரிசீவ். அண்ட் ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ், த லாங்குவேஜ் தட் வி ப்ரொடியூஸ். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், தாய்மொழி கத்துக்கிற ஒரு குழந்தை இருக்கு, த சைல்டு வந்து லாங்குவேஜை ரிசீவ் பண்ணுது, தென் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளவுதான் ரிசப்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ். ஸோ ரிசீவ் பண்றதுனால தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ரிசீவ் பண்ணாம, வித்தவுட் பீயிங் ரிசீவ்டு சம் அமௌண்ட் ஆஃப் லாங்குவேஜ், தே கேனாட் ப்ரொடியூஸ் த லாங்குவேஜ். ஒரு சைல்டு, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை அந்த பொம்மையை எடுன்னு அந்த பொம்மையை எடுன்னு சொல்லுவோம், இந்த பொம்மையை வச்சுக்குன்னு சொல்லுவாங்க அம்மா, அங்க பாருன்னு சொல்லும், இங்க பாருன்னு சொல்லும், சாப்பிடுன்னு சொல்லும். ஸோ இன் திஸ் வே த சைல்டு ரிசீவ்ஸ் த லாங்குவேஜ். ஸோ தட் இஸ் கால்டு ரிசப்டிவ் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம டார்கெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு மாணவர்கள் வந்து ரிசீவ் பண்றதுக்கு லாங்குவேஜ் கொடுக்குறோமான்னு ஒரு கொஸ்டின் நான் இங்கே கேட்குறேன். ஸோ இன் வாட் வேஸ் அண்ட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் ரிசப்டிவ் லாங்குவேஜ்? என்ன வழியில மாணவர்களுக்கு நாம ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, I am sorry to say, it is a fact that we should confess that in no way that the students are in no way that the students are receiving receptive language. Receptive language அவன் பெறுவதே கிடையாது பையன். நாம என்ன பண்றோம்னா, ஐ மீன் இட் இஸ் வைட்லி யூஸ்டு மெத்தடாலஜி. நம்ம வந்து என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வைங்களேன். பிரைமரி கிளாஸஸ் இருப்பாங்க, அந்த பிக் ஆஃபர்னு ஒரு லெசன் இருக்கும் 3rd ஸ்டாண்டர்ட்ல. அதுல ஒரு பேராகிராஃப் இருக்கு. அவன் பேர் என்னமோதானே, ராமுவா? ராமுன்னு நினைக்கிறேன். ராமு வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆஃபர் வருது, அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். நாம என்ன பண்றோம்னா டீச்சிங்ல, ஐதர் 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கிளாஸஸ், என்ன பண்றான், அந்த பேராகிராஃபை படிக்கிறோம், அவன் பையனும் படிக்கிறான். அடுத்தது ராமு இருக்கான்டா, அவன் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான், அவனுக்கு ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப், அந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன் திஸ் வே த லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். So in no ways and means the students receive receptive language, I mean the language.
ஸோ அப்ப ரிசீவே பண்றது இல்லை, வேணா வேர்ட்ஸுக்கு வேணா மீனிங் கொடுக்குறோம், வேர்ட்ஸுக்கு மீனிங் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அந்த வேர்டுக்கு மீனிங் தமிழ்ல தெரியுது, அதே இங்கிலீஷ் தமிழ்ல கேட்டு இங்கிலீஷ்ல சொன்னா டக்குன்னு சொன்ன கேட்டா வர்றது கிடையாது. ஸோ இப்படியே மாணவர்களை கொண்டு போறதுனால அட் எ ஸ்டேஜ் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் கிராமர் அப்படியே போய் 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 என்ன ஆகுதுன்னா ரொம்பவும் சிரமமான விஷயத்துல இருக்கான், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அப்ப இங்க என்ன நம்ம ஒத்துக்கணும்னா, அவங்க கிட்ட ரிசப்டிவ் லாங்குவேஜ் இல்ல. ஒரு மரம் நட்டுறோம், தண்ணியும் உரமும் போட்டாதானே நமக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுக்காம, நான் இந்த மெத்தடாலஜின்னு கிடையாதுங்க, எந்த மெத்தடாலஜியா இருந்தாலும் சரி, அவன் லாங்குவேஜ முதல்ல ரிசீவ் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. பிரைவேட் ஸ்கூல்ல என்ன ஆகுதுன்னா, ரிசப்டிவ் லாங்குவேஜ் அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், எல்லா புக்ஸையும் இங்கிலீஷ்லயே படிக்கிறான். எழுதும்பொழுது கான்டெக்சுவலி மீனிங் இட் கிவ்ஸ், தட் கோஸ் இன் திஸ் வே, இன் தட் வே, அண்ட் இட் ப்ரொடியூசர்ஸ் இப்படின்னு படிச்சுட்டே வராங்களா, அவனுக்கு என்ன ஆகுதுன்னா லாங்குவேஜ் ரிசீவ் ஆயிடுது, நிறைய ரிசீவ் ஆயிடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசுப்பா அப்படின்னா அவனால என்ன பண்ணிட முடியுதுன்னா பேச முடியுது. ஸோ ரிசப்டிவ் லாங்குவேஜ் இல்ல, அதனால ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ் பையன்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப ரிசப்டிவ் லாங்குவேஜ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றது, சரிங்களா? ஓகே, அடுத்து. ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுக்காம ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ் அவனுக்கு வராது. ஸோ வாட் ஆர் த வேஸ் அண்ட் மீன்ஸ் இன் விச் யூ கேன் give or impart a receptive language among the students? That is very important, because without receptive language we cannot expect them to be productive. So next sir. சார் நமக்கு இருக்கிறது 3 ஸ்டெப்ஸ் தான். இதெல்லாம் சொல்றேன்ட்டு நீங்க வந்து அது ஐ மீன் யூ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் டூ காம்ப்ளிகேட்டட். அந்த 3 ரொம்ப சிம்பிள். ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய இதா இருக்கு. எல்லாம் நீங்க என்ன அதெல்லாம் இது என்ன மெத்தடு இப்படின்ற கூடாது இல்ல, அதுக்காக. ஸோ இட் இஸ் த time that I make you realize the facts behind the language teaching and learning. That is very important. 3 steps. அதான் என்னை காப்பாத்திக்கிறது, நீங்க என்ன எதுவும் என்னை சொல்லிடக்கூடாது இல்ல, அதுக்கு 3 steps. ஸோ ஃபைனலி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ப ரிசப்டிவ் லாங்குவேஜ சீக்கிரமா கொடுத்துட்டு, ப்ரொடக்டிவ் லாங்குவேஜுக்கு ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டு டக்குன்னு வெளியே வர வைக்கிற வேலையை தான் பார்க்கணும். இது வந்து நம்ம வந்து அவன் ஃபுல்லா ரிசப்டிவ் லாங்குவேஜ் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவன் எல்லாம் ட்ராப் பண்ணனதெல்லாம் கொடுத்து வர வைக்கணும்னா எனக்கு பத்தாது. அப்ப ரிசப்டிவ் லாங்குவேஜ கொடுக்கணும், ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ எடுக்கணும். அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் 2012ல ட்ரைவர்ப் டெக்னிக்னு ஒரு ஸ்டெப் உதயமானது. அதுக்கப்புறம் நரேட்டிங் த இன்சிடென்ட்ஸுங்கிறது 2016 17லயோ வந்தது. அப்புறம் இப்ப வந்து இந்த கோவிட் டைம்ல என்ன ஆச்சு, உட்காந்து அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி ரிஃபைன்ட் ஒன்னா வந்து நவ் இட் ஹாஸ் கம் அவுட் as a perfect one. I think according to me it is a perfect one, because your judgment may be different based on your language aspects. So I mean you can tell, but according to me now it is a perfect one. That's why இப்பதான் நான் வெளியே வரத்துக்கே யோசிக்கிறேன், முதல்ல வரமாட்டேன் நான். யான்னு கேட்டா அதுலயே எனக்கு பல விஷயங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். அதனால யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க திட்ட கூட செய்வாங்க, சிவகுமார் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனா இப்ப வந்து ஒரு முழுமை பெற்றதுனால ஐ எம் ரெடி டு take class anywhere, because there are many efficient teachers and talented teachers who don't have the ways and means. That's all. அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, பட் வேஸ் அண்ட் மீன்ஸ் மட்டும்தான் தெரியாம இருக்கு. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஃபாஸ்டா போயிடுவாங்க அப்படிங்கிற டீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி டீச்சர்ஸ் தானே சாரும் கூப்பிட்டுருக்காரு. அதனால இப்ப கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எங்க கூப்பிட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், அப்படி சொல்றேன். நெக்ஸ்ட். ஆனா நானா என்ன பண்றதுன்னா பண்றது கிடையாது. இன் ஆர்டர் டு அவாய்ட் பீயிங் கிரிட்டிசைஸ்ட், I won't compel anyone, you follow this one. I don't ask anyone to figure out what I have been following. சார் கேட்டாரு, அதனால நம்ம பண்றோம், அப்படி சொல்றேன். நெக்ஸ்ட் சார், இந்த 3 ஸ்டெப்ஸ் இதை தான் நான் வந்து உங்களுக்கு 650க்கு மேல நான் சொல்றேன். அது என்ன சார்? நெக்ஸ்ட் ஒன் சார், இது சரவணன் சார், ஜெயசீலன் சார், நெக்ஸ்ட் ஒன் இது கேட்காதோ? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம பண்ற தப்பு என்னன்னா,
So the materials, the well-built materials and other trainings, other quality trainings and well-built materials and the materials prepared by eminent scholars, eminent professors or eminent organization. See, these things are external factors. So everything what we have been doing is based on external factors. நம்ம பண்றது எல்லாமே ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லயே தான் கண்ணுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு, இதை எடுக்கிறவங்க யாரு, இது இது எந்த ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்டது, இந்த இந்த கவுன்சிலா, ஓகே இது குவாலிட்டியா இருக்கும், அது குவாலிட்டியா இருக்கும், இந்த என்விரான்மெண்ட் இது வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் வி ஃபர்கெட் த ஃபேக்ட் தட் I mean, whether it suits to our students, our classroom condition, I mean, whether it breaks the language barriers, and it breaks some internal factors of the students. அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. அது என்ன மாதிரி மெட்டீரியல், இது இங்க இருந்து வந்திருக்கு, ஓ சூப்பரா இருக்கும், அப்ப இதை ட்ரைனிங் கொடுக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பட் என்னன்னா என்விரான்மெண்டா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், அடுத்தது என்விரான்மெண்ட், ஸ்கூல், அவன் வந்து போர் பேக்ரவுண்ட்ல வந்து வரான், அதெல்லாம் ஃபேக்டர்ஸே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஹியர் த ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் என்விரான்மெண்ட், ஸ்கூல், ஃபேமிலி, or well-built material, or efficient professors, or efficient teachers. I mean, materials prepared by efficient teachers. So these have no relations with the students' acquisition of language. இதெல்லாம் வந்து காரணமே கிடையாது. மாணவன் வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில் வருவதற்கு ஒரு 3 வயசு குழந்தை தமிழ் பேசுது, இங்க என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அங்க வந்து அந்த குழந்தைய பாதிக்குது சொல்லுங்க? கிடையவே கிடையாது. எக்ஸ்டர்னல் அந்த அந்த இடம் குடிசையா தான் இருக்கும், அந்த அப்பா அம்மா கூலி வேலைக்கு தான் போவாங்க, ஒரு 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 பெரிய என்விரான்மெண்ட் கிடைக்காது. குழந்தை தமிழ் பேசுதா இல்லையா, அவ்வளவுதான், பேசுறது தானங்க, வாயில இருந்து பேசுறோம், அவ்வளவுதான், ரிசீவ் பண்றோம், பேசுறோம், அவ்வளவுதான். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு வந்து இதே தான் இது வரைக்குமே இருக்கு. ஆனா என்னன்னா, ஸோ ஆன் கான்ட்ரரி, ஐ எம் வெரி ஸ்ட்ராங் டு சே தட் த மெட்டீரியல் தட் வி ப்ரொடியூஸ் ஷுட் பிரேக் த இன்டர்னல் ஹிண்டரன்சஸ், இன்டர்னல் பேரியர்ஸ். உள்ள நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு பையனுக்கு, அந்த பிரச்சனையை உடைக்கிற மாதிரியான ரிசோர்சஸ், மெட்டீரியல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்கூல்ல நம்ம சக்சஸ் பண்ண முடியுங்க. அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு 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 பெரிய ஒரு கான்வர்சேஷன், இங்கிலீஷ் கான்வர்சேஷனை போட்டோ, இல்லை ஒரு வேற யாராவது ஒரு ப்ரொஃபிஷியன் ஸ்பீக்கர்ஸ் பேசுறத போட்டு காட்டியோ, ஸ்டைலா பேசுறத போட்டு காட்டி இதுலலாம் வர வைக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இதை போட்டா இது வந்துடும், இப்படி காட்டினா இப்படி வந்துடும், அப்படி காட்டினா இப்படி வந்துடும், பிக்சர் கொடுத்து இன்னும். ஸோ நம்ம கொடுக்குற விஷயம் வந்து அவனோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஹிண்டரன்சஸ், இன்டர்னல் பேரியர்ஸை உடைக்கணும். அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தா ஷை. அது நமக்கே இருக்கும், எனக்கே இருக்கும். நான் அந்த பக்கம் இங்கிலீஷ் பேசுற இடம்னாவே நவுந்துருவேன். டிகிரி 6 மாசம் உட்காந்துட்டு கோர்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம்னு எழுதி எங்க அப்பாட்ட லெட்டர் போட்டு எனக்குலாம் தயவு செஞ்சு மாத்தி விட்டுருங்க, என்னால உட்கார முடியலன்னு சொன்னாங்க. காரணம் வந்து ஷை, லாங்குவேஜ் ஆங்ஸைட்டி. லாங்குவேஜ்னாவே ஒரு பயம், ஃபியர் அந்த மாதிரி வந்தது. அடுத்தது லேக் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் கிடையாது. ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ்னாவே கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். போய் ஒரு லைப்ரரியில போய் பார்ப்போம், இங்கிலீஷ் புக் எவனா வாங்கினாவே எரிச்சலா வரும், எவனா அந்த புக்கை வாங்கிட்டு. ஸோ தீஸ் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்ப இன்டர்னல் ஃபேக்டர்ஸை உடைக்கிற மாதிரியான ரிசோர்ஸ், மெட்டீரியல், யுவர் வே ஆஃப் டீச்சிங், நீங்க நடத்துற விதம், நீங்க ஐ மீன் டூரிங் பெடகாஜிக்கல் ப்ராசஸ், the activities that you are giving during the pedagogical process, everything must be based on the internal factors. That means அவன் வந்து அங்க இருந்து வெளியே வந்துடணும். ஒரு முட்டையை உடைச்சிட்டு எப்படி குஞ்சு வெளியே வருதோ அந்த மாதிரி அவன் வந்து அந்த இன்டர்னல் ஃபேக்டர், ஓ இது ஈஸி தான் போல இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போறதுன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அவனுக்கு வரணும். எப்படி ஸ்விம்மிங்ல வந்து ஒரு 4 தடவை நம்ம கைகால் அசைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு ஓ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். மற்றபடி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்ககிட்ட வரணும். அடுத்த இன்னொரு ஸ்டெப் அதிகம் போவான் ஸ்விம்மிங்ல, அடுத்து இன்னொரு ஸ்டெப் அதிகம் போவான். ஸோ ஃபைனலி ஹி வில் பி a skilled swimmer, and without the help of anyone he can jump into the well and he can swim on his own, isn't it? In that way அதை உடைக்கிற மாதிரியான மெத்தடாலஜி நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் சார்.
ஹேபிட் ஃபார்மேஷன். ஓகே, லாங்குவேஜ்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னாவே என்னன்னா, நாம சொல்றத அவன் திருப்பி சொல்றது ஸ்பீக்கிங் ஸ்கில் கிடையாது. இப்போ வேர் டு யூ கோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் படிச்சிருக்கான்னு வைங்களேன், ஐ கோ டு சேலம் அப்படின்னு சொல்றான், ஐ கோ டு மதுரை அப்படின்னு சொல்றான்னா இது வந்து லாங்குவேஜ் கிடையாது. ஸோ லாங்குவேஜ் இஸ் ஹேபிட் ஃபார்மேஷன். Habit formation. Habit formation means what? I mean, the real language ability is at the habit level. ஒரு லாங்குவேஜை பேசுறோம்னா அது ஹேபிட்டா அவனுக்கு வரணும். நமக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா போய் டிரான்ஸ்லேட் ஆகி இதுக்கு என்ன வரும்னு நினைச்சு அதுக்கப்புறம் வர வைக்கிற விஷயத்த தான் போவோம். நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சவங்க மேக்சிமம் அதை தான் பண்ணுவோம். அது பெரிய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி வரும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்கூல் பையன்கிட்ட அதுவும் ஒரு 6 மாசத்துல 10 மாசத்துல கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சேன். ஏன்னா லாங்குவேஜ்ல நீங்க இருக்கிறத ஒரு 500 வார்த்தையை படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்றோம்னா 10 நாள்ல சொல்லிடுவான். அது லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் vocabulary இஸ் நாட் லாங்குவேஜ். ஒரு 1000 சென்டென்ஸை கொடுத்து அதை படிச்சு அதுக்கு ஆன்சர் சொல்றா, கேள்வி கேட்டு பதில் சொல்றாருனாலும் அதையும் சொல்லிடுவான். பையன் சொல்லிடுவான். ஒரு அதுக்கு என்ன 1 மாசம் ஆகும். ஒரு 1000 கொஸ்டின் நீங்க கொடுத்து வேர் ஆர் யூ, ஐ ஆம் அட் த மார்க்கெட், ஐ ஆம் அட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அதுவும் லாங்குவேஜ் கிடையாது. ஆக்சுவலா அதுவும் லாங்குவேஜ் கிடையாது. அதான் அஃபெக்டிவ் டொமைன் ஆஃப் லேர்னிங். அது தேவை, பட் அது கிடையாது. ரியல் லாங்குவேஜ் அது. See, he has to convert his speaking skill into habitual use. அது ஒரு பழக்கமாவே அவன் மாத்திக்கணும். இப்படி போய் ஒரு இடத்துல நிக்கும் பொழுது, ஒரு பேங்க்லயோ எங்கேயாவது நிக்கும் பொழுது அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா அது ஒரு ஹேபிட்டா வெளியே வரணும் லாங்குவேஜ். I have forgot it at home and after sometimes I will bring it back. Can you wait here அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு இடத்துல. அது வந்து ஹேபிட்டா நமக்கு வரணும். அதுக்கு என்னன்னு பார்க்கும்பொழுது தான் அதுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வந்தேன் நான். அதுதான் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் கிடையாது. 2வது ஸ்டெப்னு சொன்னேன். அந்த 2வது ஸ்டெப்ல இந்த விஷயம் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஃபெக்டிவ் டொமைன் ஆஃப் லேர்னிங். அது வந்து அவன் இருக்கிறத அவன் அப்படியே தான் சொல்லி ஆகணும், ஒரு வழியே கிடையாது அதுக்கு. 2வது விஷயம் தான் வந்து அதை ஹேபிட்டா மாத்துறது எப்படி. இப்போ ஒரு அஃபீஷியலே வராங்கன்னு வைங்க, அப்ப எப்படிப்பா படிக்கிற அப்படின்னா, எவ்ரிடே ஐ கம் டு ஸ்கூல், எவ்ரிடே த டீச்சர்ஸ் டீச் வெல் அண்ட் ஐ லேர்ன் வெல், ஸோ வி ஸ்டடி வெல் சார் அப்படின்னு அவன் சொல்லணும். அதுதான் லாங்குவேஜ். அது வந்து அந்த 2வது ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்துடும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் தான். அடுத்து 3வது ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன் சார். நெக்ஸ்ட் சார், ஹேபிட் ஃபார்மேஷன். பேசிக் பேட்டர்ன்ஸ். சார் லாங்குவேஜை டீச் பண்ணும் பொழுது நம்ம தயவு செஞ்சு இட் இஸ் த நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை கத்துக்குன்னா வேர்ட் பை வேர்டா கத்துக்கும், அடுத்தது சென்டென்ஸ் பை சென்டென்ஸா கத்துக்கும், அடுத்தது தான் ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் ஹையரார்கி ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். அதனால நம்ம எடுத்த உடனே லென்த்தி சென்டென்சஸ்க்கு போகவே கூடாதுங்க. எடுத்த உடனே அது புது லாங்குவேஜ், நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டாலும் நான் ஹிந்தி கத்துக்கிட்டாலும் லென்த்தி சென்டென்சஸ்க்கு போகவே கூடாது. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்கே போகவே கூடாது லென்த்தி சென்டென்சஸ்க்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ ஹிந்தியில ஒரு லாங் சென்டென்சஸ் கத்துக்கிறேன்னு வைங்களேன், நான் பஸ்ல ஏறி சேலம் போய் அங்க போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னா, இது ஒரே சென்டென்சஸ்ல சொல்லக்கூடாது. ஒரே சென்டென்சஸ்ல சொல்லலாம், ஃப்ரேஸா யூஸ் பண்ணி சொல்லலாம். பட் நான் வந்து பஸ்ல ஏறுறேன், அப்புறம் சேலம் போறேன், அங்க திங்ஸ் வாங்கினேன், அண்ட் தென் ஐ கம் ஹோம், நான் திரும்ப வீட்டுக்கு. இந்த மாதிரி பேசிக் பேட்டர்ன்ல சொல்லி கொடுக்காம பேராகிராஃப் மூலியமாவோ இல்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸாவோ இல்ல ஃப்ரேசஸாவோ யூஸ் பண்ணோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல முடியவே முடியாது. ஏன்னா மைண்டோட தன்மை என்னன்னா, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் முதல்ல ஒரு வேர்டுக்கு தான் ரெடி ஆகும். செகண்ட் லாங்குவேஜ் நடத்தும் பொழுது அந்த வேர்டு ரெடி ஆன உடனே அடுத்தது ஒரு 3 வேர்ட்ஸ் உடைய ஒரு சென்டென்சஸ படிக்க தான் மைண்ட் ரெடி ஆகும். நான் சொல்றது வெளியில இருக்கிற மெட்டீரியல் பத்தி நான் பேசவே இல்லை, நான் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பத்தி பேசுறேன். ஸோ அப்ப சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட், ஐதர் சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் ஆர் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்ட். இட்ஸ் நாட் grammatical structures, but the mind works, I mean the mind finds it easier to produce sentences if the sentences are based on these
if the sentences are based on these structures, SVC, SVO, SVE. அதனால நீங்க லென்த்தி சென்டென்ஸ் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, as I have fever, I cannot come to school எப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது பையனுக்கு. I have fever, so I cannot come to school. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதை உடைக்கணும். 3-3 பேட்டர்ன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போயிட்டோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது எப்படி வேணாலும் அது வைட் எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிலாம் எடுத்துக்கும். சரிங்களா? அதாவது அதே மாதிரி எங்கள் அப்பா சேலத்தில் வந்து கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு இப்படின்னு ஒரே சென்டென்ஸாக சொல்லக்கூடாது. இப்படியே ஒரே சென்டென்ஸ்ல சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா பேர் வந்து முருகன். மை ஃபாதர் நேம் இஸ் முருகன். ஹி ஒர்க்ஸ் இன் எ கம்பெனி. ஹி இஸ் எ மேனேஜர் அப்படின்னு சொல்லணும். ஹி ஒர்க்ஸ் அஸ் எ மேனேஜர் இன் எ கம்பெனி. அப்படி போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். திரும்ப சொல்றோம், ஃபெயிலியர் ஆகிடும். இப்படிதான் நம்ம பண்றோம். நாம என்ன பண்ணுவோம், ஏன்னா இவ்வளவு சென்டென்ஸ் எழுதி போடுறோம், இவனால ஒரு சின்னது கூட புரிஞ்சிக்க முடியலன்னு நினைப்போம். புரிஞ்சிக்க முடியும். பேட்டர்ன் இப்படியா இருக்கணும். எஸ் பிளஸ் வி பிளஸ் சி அல்லது எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ, எஸ் பிளஸ் வி பிளஸ் சி. இது ஃபர்தரா என்ன ஆயிடும்னா, even if it is a lengthy sentences, longer sentences, the child is able to understand the matter of the sentence, content of the sentence. So what does the line convey? What is the meaning that the line conveys? அப்படிங்கறத அவனால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால நீங்க இதை தாண்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போகவே கூடாது. அடுத்தது டே டு டே கான்வர்சேஷன். அதுலயும் நம்ம என்ன அந்த பேட்டர்ன்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பில் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. டே டு டே லைஃப் கான்வர்சேஷன்ல என்னெல்லாம் அவன் பயன்படுத்துவான். அந்த பொம்மை இங்க இருக்கு, எங்க அப்பா இங்க இருக்காரு, நான் இது வச்சிருக்கேன், நான் அவன் அதை வச்சிருக்கான், எங்க அம்மா இதை வச்சிருக்காங்க, அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க, இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் முதல்ல யூஸ் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஸ்மால் utterances to longer sentences. This is what I have been telling you. I mean, whenever you teach the target language, they should learn from, at the initial stage, they should produce small utterances and then they should go to the longer sentences. சின்ன சின்ன utterances மட்டும். I am a boy, I am in class 1, my father is a farmer, my father works in Salem. இந்த மாதிரி ஸ்மால் அட்டரன்சஸ் கொண்டு வந்துட்டு தான் அடுத்து லாங்கர் சென்டென்சஸ்க்கு வந்து அவனை கூட்டு போற மாதிரி மெத்தட் இருக்கணும். அடுத்தது ரெஃபைன் லாங்கர் சென்டென்சஸ். இப்போ வந்து ஜெனட்டிக் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து தமிழ் வந்து ஜெனட்டிக் லாங்குவேஜ். ஸோ the child can retain longer sentences than of the target language sentences. ஒரு தமிழ் லாங்குவேஜ ஒரு பெரிய சென்டென்சஸ் நீங்க சொன்னீங்கனாலுமே ரீடைன் பண்ணிக்குவோம். ஏன்னா ஜெனட்டிக்கலி அந்த தன்மை அவன்கிட்ட இருக்கு. ஆனா டார்கெட் லாங்குவேஜ் என்டையர்லி தன்னை மாத்திக்கிட்டு அதை போய் கத்துக்கும் பொழுது லாங் சென்டென்சஸ் அவனால முடிச்சு. ஸ்மால் சென்டென்ஸே ரிப்பீட் பண்ணும் நிறைய டைம். இதை வந்து ஒரு 3 times ரிப்பீட் பண்றோம்னா it will take at least 5 or 6 times to master that sentence, the same sentence. அப்படிங்கும் போது லாங் சென்டென்சஸ், ஸ்மால் சென்டென்சஸ்ல இருந்து தான் லாங் சென்டென்சஸ்க்கு நாம அவனை கூட்டிட்டு போகணும். சரிங்களா? ஸோ அதான் தமிழ்ல வந்து ஈஸியா மெமரியில இருக்கும் அவனுக்கு, இதுல வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, சார் ஸ்பீக்கிங்க்கு போயிட்டுங்க, என் பையனுக்கு வந்து படிக்கவே தெரிய மாட்டேங்குது, படிக்கவே தெரிய மாட்டேங்குது, என் பையனுக்கு வந்து படிக்கவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைப்போம். சார் நான் வந்து என்னன்னா இந்த ரீடிங் ரைட்டிங் விஷயத்த பார்த்தேன்னா அந்த பீரியட் பூரா அதே தான் பார்த்தோம். நான் ஸ்பீக்கிங் போகவே முடியாது. அதனால இது என்ன பண்ணிட்டேன்னா மினிமம் டைம்ல அதை எப்படி முடிச்சு கிடையாது அப்படிங்கிறத பார்த்துருவேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும், இல்லைன்னா அதுலயே உட்கார வச்சுட்டு இருக்க முடியாது. ரீடிங்ல வந்து எனக்கு நான் வந்து ஃபொனட்டிக்ஸ் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஃப்ராங்கா சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க என்னதான் எக்ஸாக்டா நீங்க அதுல வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ணாலுமே just it is a literacy skill, not reading skill. இது வந்து லிட்ரஸி, படிப்பறிவு. ஒரு பஸ்ல சேலம்னு போட்டிருக்கோம், அதை படிக்க தெரியும், அது எதுக்கு அங்க ஒட்டி இருக்கு, அது எங்க போகுது, மக்கள் ஏன் ஏறுறாங்க, எங்க இறக்குவாங்க, அதெல்லாம் தெரியாது. அது வந்து லிட்ரஸி ஸ்கில். ஒரு வேர்டை வந்து எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன்ல படிக்கணும்.
ஓகே ரைட். இதுக்கே நம்ம 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துக்கிறோம், 6வது வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஃபனடிக்ஸ் இந்த ஃபைனல் வந்தா இது வந்தா இது வந்தா இது, இந்த ரூல் வந்தா இஏ வந்தா இங்க இப்படி, இஏ வந்தா இங்க இப்படின்னே சொல்லி கொடுத்துட்டு போறோம். இதுக்கே இதுலயே உட்கார வச்சுட்டு இருந்தா எப்பதான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, ஒகாபுலரி இருக்கு, பாசிவ் ஒகாபுலரி இருக்கு, கான்டெக்சுவல் யூஸ் இருக்கு, ஒரு பேசேஜ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, அதை ஃபுல்லா படிச்சு கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இந்த ஏரியால எப்பதான் டச் பண்றது? இந்த ஏரியா டச் பண்ணாதான் அடுத்த ஒரு 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 எஸ்ஏ எழுதுறதுக்கோ, ஒரு 9th ஒரு கிராமரை புரிஞ்சுக்கிறதுக்கோ, வேற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே போக முடியும். எல்லாம் போக முடியாது. ஸோ அது வந்து லிட்ரஸி ஸ்கில், அது ரீடிங் ஸ்கில் கிடையாது. நம்ம சொல்றோம் அது ரீடிங் ஸ்கில் கிடையாது. ரீடிங் ஸ்கில்னா என்ன தெரியுங்களா? ரீடிங் ஸ்கில் மீன்ஸ் த ஸ்கில்ஸ் தட் ரீடிங் ஸ்கில் இன்க்ளூட்ஸ் த ஸ்கில்ஸ் சச் ஆஸ் reading comprehension, vocabulary, and passive vocabulary, and the contextual use of words, how the words are functioning, how the words are used contextually. So how does the word give meaning here? How does the word give meaning in this sentence? So இதெல்லாம் பார்க்கறது தான் ரீடிங் ஸ்கில். சரிங்களா? அது வந்து லிட்டரசி. அதனால நான் என்ன யூஸ் பண்றேன்னா வேர்டு ரெகக்னிஷன் மெத்தட் தான் நான் யூஸ் பண்றது. காலையில அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டாவே ஒரு பேராகிராஃப் படிக்க வச்சுட்டு தான் அவனை உட்கார வச்சிருவேன். ஏன்னா இது பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும். அந்த வேர்டை கண்ணில் பார்த்து பார்த்து படிக்க என்ன ஆயிடும்னா அடுத்த ஒரு 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 வருஷத்துல என்ன ஆயிடும்னா நீங்க ஒவ்வொரு எழுத்தையும் பார்க்க தேவையில்லை, அப்படியே படிச்சுட்டே போயிடுவான். சிக்ஸ்த்ல இதை பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு புக்கை லெட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புக்கை எழுத்த கூட்டி ஒரு லெசனை வந்து 2 தடவை வாசிக்க வச்சிட்டீங்கன்னா, எதுவுமே பண்ண வேணாம், எழுத்த கூட்டி படிக்க வச்சிட்டீங்கன்னா அடுத்தது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த புது புக்கை கொடுத்து படிக்க சொல்லும் பொழுது அவன் லைட்டா ட்ரை பண்ணுவான். அந்த ட்ரை பண்ணும்போது ஒரு 4-5 பேஜுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அவன் போயிடுவான். அடுத்து தள்ளிடணும். இது நாம என்ன பண்றோம்னா, it is taught as a syllabus. It is taught in isolation. The words, the sounds are taught in isolation. Actually, it is taught as an independent subject. So, what about the remaining parts? ரிமைனிங் பார்ட்ல என்ன பண்றது? அது எப்ப கத்துக்கிறது? ஸோ அதனால உனக்கு வந்து எக்ஸ்போஷர் நிறைய படிக்க வச்சுக்கிட்டே 60% ஒரு வேர்டை அடையாளம் கண்டானாவே அவனை சரி பண்ணவே கூடாது. நம்ம படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு டைம் இப்ப 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, டைம் ஆயிடுச்சா? ஓகே, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது எப்படி சார் ஒரு பேராகிராஃப் அவன் படிச்சானா செக் பண்றது? ஒண்ணுமே இல்லைங்க. 5 லைன் ஒரு 6 லைன் இருக்க பேராகிராஃப்னு வைங்களேன். நீ படிக்கிறது 6 லைன், நான் உனக்கு கொடுக்குற டைம் வந்து 5 நிமிஷம். ஒரு பையனை கூப்பிட்டு நீங்க ஏதாவது ஒரு லைன் கொடுத்துதான் படிக்க வைக்கணும். இந்த இடத்துல உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆளுமை முக்கியம். ஒரு லைன் மட்டும் தான் படிக்க வைக்கணும். அந்த ஒரு லைன் அவன் படிச்சிட்டானாவே, ஆனா எந்த வேர்டா தெரியல என்கிட்ட கேட்டுட்டு நீ வந்து என்கிட்ட வரணும். கேட்காம நீ வந்து முடிச்சுட்டு என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்ப நடுவில் உங்ககிட்ட கேட்பா, நீங்க டவுட் கிளியர் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட வரும் பொழுது நான் 6 லைனையும் படிச்சுட்டேன் சார்ன்ற நிலைமையில தான் வரும். அப்ப நீங்க ஒரு லைன் மட்டும் செக் பண்ணணும். டக்குன்னு அத்தனை பேத்துக்கும் 25 பேரை செக் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இந்த மாதிரி பண்ணா 3 மாசத்துல ரீடிங்ல அவன் ஒரு ஃப்ளோ வந்துடும். பிராக்டிஸ்ல தாங்க வரும். தயவு செஞ்சு அதுலயே வச்சுட்டு இருந்தோமா என்ன பண்ணுவோம்னா, வேர்டு அப்படி ரெகக்னைஸ் லெட்டர் சவுண்ட்ஸ் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி எக்ஸாக்டா படிப்பான் 90%. ஆனா இப்படி படிச்சானா 60 தான் படிப்பான். ஆனா மத்த ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவான். 60 படிப்பான், கிராஜுவலா அதுலயே நிக்க மாட்டான். கிராஜுவலா 80, 90க்கு வந்துடும். இப்ப நான் படிக்கல, கான்டெக்ட்ஸ் தான் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நாம படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோம். ஸோ அதான் வேர்ட் ரெகக்னிஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே எழுத்த கூட்டி படிக்க வச்சு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டோமா வேலை முடியுது. இப்போ நான் 8th 3 பேர் இருக்கானுங்க. நான் ஃபர்ஸ்ட் 3 எழுத்தை மட்டும் நீ படி. எல்லா வேர்ட்லயும் 3 லெட்டர் இருந்ததுன்னா 3 அப்படியே படிச்சு, 4 லெட்டர் இருந்தாலும் ட்ரை பண்ணு. வேற லென்த்தியா இருக்க வேர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 எழுத்தை மட்டும் நீ படிச்சுக்கிட்டே வா. அதுக்கப்புறம் நம்ம கூட்டிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த 3 வேர்டை மட்டும் படிப்பான். இப்ப ரைட்டிங் இருக்கா, ரைன் மட்டும் படிப்பான். ரீடிங் இருக்கா, ரியான் படிப்பான். ரைட் விட போதும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ்ல அடுத்த 2 எழுத்தை கூட்ட சொல்றோம். இப்படி வரும் பொழுது ஒரு 4 பேஜ்ல 5வது பேஜ்ல ஓரளவு வந்துடுறான், ஒரு 50%. அப்புறம் பிராக்டிஸ் கொடுத்து வந்துடுது. ரைட்டிங்க்கு அதே மாதிரி 3 லைன் கொடுத்துருங்க. 3 லைன் நீ படிச்சுட்டு வந்துடணும். இப்ப உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், எனக்கு 2 லைன் வச்சுங்க. 2 லைன் நீ வந்து படிச்சுக்கணும். நான் போர்டுல கூப்பிட்டு உனக்கு 2 வேர்டு தான் கொடுப்பேன், அதை எழுதிடணும். அப்ப 3 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு சைட் போர்டுல ஒரு 5 பேர், இந்த சைட் போர்டுல 5 பேர், ஒவ்வொருத்தருக்கும் வேர்டை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷத்துல ரைட்டிங் ஸ்கில் முடிஞ்சுது. அவன் எழுதுறது 2 வேர்டு தாங்க, ஆனா படிச்சது எத்தனை வேர்டு இருக்கும்? 2 லைன்ல இருக்க வேர்டு எல்லாமே படிச்சிருவான்.
அதே மாதிரி ரீடிங், அவன் படிக்கிறது ஒரு லைன் தான், ஆனா வித்தின் 5 மினிட்ஸ்ல சாரி நம்ம கேட்கறது ஒரு லைன் தான், ஆனா அவன் படிச்சது 5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுத்தா மட்டும்தான் லாங்குவேஜ்ல தப்பிக்க முடியும். ஸோ இதை வந்து ஷார்ட் டைம்ல முடிச்சு அந்த பக்கம் நவுத்திட்டீங்கன்னா தான் இதை பண்ண முடியும், நீங்க இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீடிங்கே இல்லை ரைட்டிங்கே இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு சிஸ்டத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டாம், பிராக்டிஸ்ல இறக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணு. சார் அடுத்ததுங்க சார், the impact of 3 steps on language acquisition. இப்போதான் நம்ம இதுக்கு போறோங்க, லாங்குவேஜ் கரெக்டாக முடிச்சது 6:50. The impact of 3 steps on language acquisition. Okay sir, next இதுதான் step by step பார்க்குறோங்க சார். Tri-Verb technique, narrating the incidents out of classroom. Okay, so these are the steps, 3 steps. Among the 3 steps, the one that appears here is the first one, Tri-Verb technique. And why I have named it as Tri-Verb technique, there is a reason behind it. I tell you why it is called a Tri-Verb technique. Sir, Saravanan sir, Jayasilan sir. சார் சொல்லுங்க சார். சார் ஏதாவது இந்த டைம்க்குள்ளார முடிக்கணும்னு இருக்காங்க சார்? இல்ல டைம் எடுத்துங்க சார், டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 7:15 வரைக்கும் எடுத்துக்கலாமாங்க சார்? ஓகே, எடுத்துக்கலாம் சார். ஓகே. ஒரு 1/4 மணி நேரம் அவங்க என்ன क्वेश्चंस கேக்குறாரு, அது டவுட் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ட்ரா பண்ணிங்க சார். ஓகே. சார் thank you sir. Okay, thank you. The impact of 3 steps on language acquisition. Okay, இதுதான் நாம பார்க்கிறோம். Tri-Verb technique-ன்ட்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன் நான், narrating the incidents and out of classroom. இந்த 3 என்னன்னு பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சார் Tri-Verb technique. ஓகே, அப்பா. So what is Tri-Verb technique? Of course, the term may seem to be new, but it is familiar. It is what you have already known this. It is not too complicated. I explain you in detail what is Tri-Verb technique. Tri-Verb technique நான் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மொழி இருக்கு இல்லையா, regardless of this language, that language, it is a common thing. The languages share a common thing. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு விஷயம் காமனா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அந்த மொழியில ஒரு தன்மையை குறிக்கிற வாக்கியம் தான் இருக்கும், இல்லைன்னா have verb இருக்க வாக்கியம் தான் இருக்கும், இல்லைன்னா have verb இருக்கிற வாக்கியம் தான் இருக்கும். So we have a lot more grammatical areas, and there are so many things in the language, but it is macrocosm, mainstay. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு கீழே வர்றது எல்லாமே வந்து இதனுடைய சப்சீக்வெண்ட், இதனுடைய பகுதிகள், இதனுடைய டெவலப்டு ஸ்டேஜ் தான் இது கீழே வருங்க. ஆக்ஷன் verb, have verb and be verb. ஒண்ணு தன்மையை குறிக்கும். இப்போ சரவணன் சார் வெள்ளூர்ல இருக்காரு, ஜெயசீலன் சார் கிருஷ்ணகிரியில இருக்காரு, உமா மேடம் சென்னையில இருக்காங்க, சிவகுமார் சேலத்துல இருக்காரு, தன்மை குறிக்கும். இல்லைன்னா அட்ஜெக்டிவ், இவரு நல்லவரு, அவரு கெட்டவரு, நான் வந்து அவர் பிரில்லியன்ட், அவர் கிளவர், அந்த டாக் வந்து பேடு, தண்ணி ஹாட்டா இருக்கு, ஊட்டியில கோல்டா இருக்கு, இது வந்து தன்மையை குறிக்கிற சென்டென்சஸ் தான் இருக்கும். ஓகேங்க, இருக்கும். அது இல்லைன்னா என்ன சென்டென்சஸ் இருக்குன்னா have verb sentences. வைத்திருத்தல், உடைமை, possession, the things that you have possessed is called a possessive verb, isn't it? have verb sentences. நான் வச்சிருக்கேன், நான் வந்து ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் 2 கண்ணுக்குட்டி வச்சிருக்கேன், எங்க பாட்டி வெத்தலை பெட்டி வச்சிருக்கேன், எங்க தாத்தா ஒரு குச்சி ஸ்பெக்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த வச்சிருக்கன்ற கான்செப்ட்ல இருக்கும் லாங்குவேஜ். ஆக்ஷன் verb உங்களுக்கே தெரியும். I mean it involves some actions, like kinesthetic action or something that you can think of. The actions may that is too called actions, you know. இப்போ நம்ம திங்க் பண்றோம், அதுவும் ஒரு செயல் தான். மென்டலி திங்க் பண்றோம் இல்லையா, அதுவும் ஒரு செயல். ஸோ இந்த 3 தவிர these 3 are not grammatical structures but meaningful structures. It has a high influential to learn the language further. இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து ஒரு லாங்குவேஜை ஃபர்தரா லேர்ன் பண்றதுக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸா இருக்குங்க. இந்த 3 வச்சுதான் நான் வந்து லாங்குவேஜை வந்து ஓரளவு டச் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கிங் ஸ்கில், இன்னும் எக்ஸ்போஷர்ஸ்லாம் இருக்கு. இந்த 3 பண்ண முடியாம நவரவே முடியாது. டெஃபினட்டா சொல்றேன், யாராலையுமே நவர முடியாது. இப்போ ஹேபிச்சுவலி இட் இஸ் ஒரு தமிழ்ல நம்ம கத்துக்கிட்டாலும் இந்த 3 தான் நம்ம வந்து இந்த 3 வெர்பை தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறோம். ஒரு குழந்தைக்கு என் பொண்ணு இருக்கான்னா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன், அந்த பொம்மை எங்க பாப்பா இருக்கு, எங்க இருக்கு, என்ன வெர்புங்க, பி வெர்ப். என்ன வச்சிருக்க கையில,
ஹேவ் வெர்ப். அங்க போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாப்பா, போய் தண்ணி பாட்டில எடுத்துட்டு வா, ஆக்ஷன். ஸோ இந்த 3 வெர்புல தான் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கோம் 3 வயசுக்குள்ளார தமிழ்ல. அப்புறம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த 3 ஸ்ட்ரக்சரை வச்சே I mean, the nouns that are present after the verb are replaced by the new words. அந்த வெர்புக்கு அந்தாண்ட இருக்கிறது நியூ வேர்ட்ஸை போட்டு போட்டு பேசிட்டு போவாங்க. ஸோ whether natively or non-natively the language is learned, except these 3 structures we cannot take them to the next level. அதனால இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆக்ஷன் வெர்ப், ஹேவ் வெர்ப், பி வெர்ப். ஏன்னா கிராமர்ல நிறைய இருக்கு. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் இருக்கு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கு, ப்ரொனவுன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ் இருக்கு, டென்சஸ் இருக்கு, எவ்வளவோ கிராமர் இருக்கு. ஆனா இந்த 3 கொடுத்துருக்காருன்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா? இந்த 3 இல்லாம லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. சரி, இப்ப ஐ ஹாவ் கிவன்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷன், ஐ கிவோட எக்ஸ்டென்ஷன். ஐ கிவ்ங்கிறது மெயின் ஸ்ட்ரக்சர். I have given, இது tense போல இருக்கு. I have, I will have, you are going to have, எல்லாம் have. Be verb, I mean, it will be good. இந்த be verb structure, it is going to be a different one, be verb structure. So எல்லாமே be verb தான். It is Monday, be verb. அந்த மாதிரி சொல்றேன். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த சார் போன ஸ்லைட் கொடுங்க. Tri-Verb technique. இது ஓகே சார். இப்போ சரவணன் சார், காளிதாஸ் சார். சார் சொல்லுங்க சார். சார், அது சரவணன் சாருக்கு வந்து என்னோட லாங்குவேஜ் லேப் வந்து அனுப்பிச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒட்டி இருக்கிறத. அதை டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கேளுங்க. இருங்க சார், நீங்க பேசிட்டு இருங்க சார், கேட்டுங்க. ஓகே. ஓகே. இந்த Tri-Verb டெக்னிக்ல எப்படி இப்ப நம்ம பண்ண போறது அது மட்டும் தான். இன்சிடென்ட்ஸ்ங்கிறது இப்ப கிடையாது. அது நம்ம வந்து ஒரு 3 months கழிச்சு திரும்ப ஒரு மீட்டிங்ல தான் அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுலதான் லாங்குவேஜ் வந்து முழுசா நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் போன உடனே இதுல வில்லிங்கா இருக்க டீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த Tri-Verb டெக்னிக். அதுல எப்படி be verb சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றது, have verb ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டெவலப் பண்றது, ஆக்ஷன் verb ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அதுல என்ன வந்துடுதுன்னா, உங்களுக்கு கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்கில்லும் நான் அதுல கொடுத்துட்டேன். அதாவது ஒரு கேள்வி கேட்டா பையன் பதில் சொல்ற ஸ்டேஜை அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 months அல்லது 3 months ஆகும். 30 minutes டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா 1 year ஆயிடும். செகண்ட், தேர்ட் அப்படின்னா ஒரு 6 மாசம், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 5 மாசம், இந்த மாதிரி போங்க. 5 மாசத்துலயே முடிஞ்சிடும். கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்கில் லாங்குவேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லாங்குவேஜ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட் வி அக்வயர், வாட் வி அப்டைன் இஸ் கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்கில். வித் மினிமம் vocabulary, the child acquires questioning and responding skill. Even if it is தமிழா இருந்தாலும் கேள்வி கேட்டா பதில் சொல்ற தன்மையை வளர்த்துக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா as the child grows, the language also grows, vocabulary also grows. அதை வச்சு அப்படியே ஒரு ஃப்ளூயன்சியை தமிழ்ல அடையுது. ஸோ அதே மாதிரிதான் கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்கில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நாம மாணவர்களுக்கு டெவலப் பண்ணணும். அது அந்த Tri-Verb டெக்னிக்ல. அது முடிஞ்சிட்டாவே அந்த இன்சிடென்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். அதுக்கு உங்களுக்கு 2 மாசம் டைம் தான் ஆகும். ஆக மொத்தம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 5 months கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்கில், ஒரு 2 months வந்து நரேட்டிங் த இன்சிடென்ட்ஸ். அந்த இன்சிடென்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சிருச்சு. ஒரு 7 மாசத்துல முதல்ல ஓரளவு ரெடி ஆயிடும் பையன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? இதுல என்னன்னா, இப்போ இது பிரைவேட் ஸ்கூல்ஸ் இல்ல வேற ஸ்கூல்ஸ்ல வந்து அது ஹேபிட்டாவே இருக்கும். ரிசப்டிவ் லாங்குவேஜும் வந்துடும், சைமல்டேனியஸா ப்ரொடியூஸும் பண்ணுவோம், அந்த எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். த்ரூஅவுட் த டே, entire day, the students are compelled to talk in English, even with the words that they have come familiarized with. They have to talk in English. At least they will manage with those words, even though they commit so many mistakes. ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால it is an alternate to அதே லெவல நம்ம அடையறதுக்கு இப்படி போனா எப்படி போறதுங்கிறது தான் நம்ம இங்க பார்த்தோம். வேற ஒண்ணு கிடையாது. அதே ஸ்டேஜ் அடையணும். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவனும்
பேசுறத புரிஞ்சுக்குவான். ஆனா ரிப்ளை எல்லாம் அவன்கிட்ட வராது. டெஃபினட்டா வராது. ஒரு எக்ஸ்போஷரோடலாம் வரணுமா பார்த்தா வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட். நான் சொல்றேன் இல்லையா, 2வது இன்சிடென்ட்ஸ், அந்த 2வது இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி வர்றது. அதனால அது வந்து அதுவும் அங்க கஷ்டமா தான் இருக்கு. சார் எடுக்க முடியாது சார். இந்த சாருக்கு ஃபோன் பண்ணி சார், இந்த அனுப்புறேன் இருக்காரு. அவரது சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சுங்களா? ஓ அப்படிங்களா? சரிங்க ஆமா சார். ஆமா. இல்ல அடுத்த ஸ்லைட் போடுங்க சார். அடுத்த போலாம். பண்ணிட்டாரா? இந்த வந்துட்டாரு நீங்க வந்துட்டாரு. சிலடி வேணா அந்த போட்டார் சார், அந்த காட்டு. ஓகே சார். இந்த ட்ரைவெப் டெக்னிக் இதுதான் பேஸ். இதுதான் நான் சொன்ன 3 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ட்ரைவெப் டெக்னிக்கோட இது எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்னா, இதுக்கு பையனுக்கு படிக்கவே தெரிஞ்சிருக்க தேவையில்ல. லிட்ரஸி ஸ்கில்லே தேவையில்ல. இப்போ டெம்பிள் அப்படின்னா படிக்கலாம் தேவையில்ல. இது வந்து விஷுவல் லேர்னிங். மேல இருக்கு இல்லைங்களா ஹெட்டிங், above the pictures you can see there are many headings, visual learning, and below that there is a Tri-Verb technique, and here position verb, here possession verb, and on the right side you have action verb இல்லையா. அதான் வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்கும். இதுதான் வந்து Tri-Verb டெக்னிக். இதுல வந்து உங்களுக்கு 43 ஷீட்ஸ் இருக்குங்க. எல்லாமே 43 ஷீட்ஸும் வந்து 250 GSMல வித் லேமினேஷனோட பிரிண்ட் போட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ 1வது பையனுக்கு நான் இது வந்து நடத்திட்டு இருக்கேன். அவன் வந்து ஒரு 4 ஷீட் முடிச்சிருக்கான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. 4 ஷீட்ஸ் வந்து முடிச்சிருக்கான். இதுல என்னன்னா VERB ஸ்ட்ரக்சர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்றோம், HAVERB ஸ்ட்ரக்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆக்ஷன் வெர்பை வந்து சிங்கிள் வேர்டா நம்ம கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் கோ அண்ட் பிளேன் இருக்கும். அந்த பையன் வந்து இந்த இடத்துலயே வந்து அந்த ஒரு ஹேபிட்டா மாறுறதுக்குரிய விஷயமா ஆக்ஷன் வெர்பு கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கோ டு பிளே கிரவுண்ட் அண்ட் தே பிளே பால் அப்படின்னு இருக்கும். த கேர்ள் கோஸ் டு த டீச்சர் அண்ட் சோஸ் ஹோம் ஒர்க் அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து இது போயிட்டு இருக்கும், அந்த ஆக்ஷன் ஒர்க் மட்டும். அங்கேயே கேள்வி கேட்கிறோம் நம்ம. இப்போ பி வெர்பு சார் தனி பிக்சர்ஸ் எடுக்க முடியாதுல்ல? ஓகே, ஓ இப்படி இருக்கா? சரி பரவாயில்ல விடுங்க. அது நான் நீங்க மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுங்க சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த PDF ஷேர் பண்ணுங்க, அப்புறமா பண்ணிடுங்க. ஓகே, இதுல வந்து கேள்வி கேட்கணும். இப்போ ஐ ஆம் இன் கிளாஸ் ரூம்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கும்? யாரு வரேன்னு சொல்லு மீட்டிங். இப்போ பி வெர்ப் இருக்கு அப்படின்னா அங்க ஐ ஆம் இன் கிளாஸ் ரூம் இதுலயே வந்து நிறைய கிராமட்டிக்கல் பார்ட்ஸ்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு தெரியாமையே அவன் கத்துக்குவான். இப்போ ப்ரொனவுன்ஸ் இருக்கும், நவுன்ஸ் இருக்கும், அட்ஜெக்டிவ்ஸ் இருக்காது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கிராமட்டிக்கல் பார்ட்ஸை அவன் கவர் பண்ணிடுவான். அப்போ ஐ ஆம் இன் கிளாஸ் ரூம்னா அங்கேயே கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டினும் PDFலயே நானும் கொடுத்துருக்கேன், அதை அனுப்பிச்சிருவாங்க. வேர் ஆம் ஐ, வேர் ஆர் யூ, ஐ ஆம் இன் கிளாஸ் ரூம், ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் இன் கிளாஸ் ரூம். கொஸ்டின்ஸ் அங்கேயே இருக்கும். ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட்? எஸ் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அதே மாதிரி ஹி, ஷி, தே, வி, ஹர், மை, இது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் ஆயிடும். அதே மாதிரி ஹேவ்ல இருக்கும். ஹி ஹேஸ் எ டாப், ஹி ஹேஸ் எ மொபைல் அப்படின்னு இருக்கும். வாட் டஸ் ஹி ஹேவ்? சார் ஹி ஹேஸ் எ மொபைல். அதாவது அந்த பிக்சரை பார்த்து சென்டென்ஸ் டீச் பண்ணிடுறோம் நாம. சரிங்களா? அவன் என்ன வச்சிருக்கான் அங்கேயே ஹி ஹேஸ்ன்னு இருக்கும். அந்த பிக்சரை பார்த்து சென்டென்ஸை நம்ம டீச் பண்ணிடுறோம். வேர்ட்ஸும் அங்கே கீழே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிக்சரும் பார்த்து ஹி ஹேஸ் அ மொபைல். சார் ஒன்னே ஒன்று கொஞ்சம் மேக்சிமம் காட்ட முடியுமாங்க சார்? ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் அந்த PDF அனுப்பியிருக்கல அதுல இருந்தா நீங்க எடுக்க முடியும். அப்பதான் கிளியரா தெரியும். வெயிட் சார், சொல்லிருக்கேன் சார், அவருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். சரிங்க சார். ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். ஓகே சார், இதை நடத்துறதுக்கு என்னன்னா இதுல நடத்தி முடிக்கும் பொழுது என்னன்னா ஒரு 300 சென்டென்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிடுவான் பையன். அந்த பி வெர்ப், ஹேவ் வெர்ப், ஆக்ஷன் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவான்.
இந்த நிலைய பயனை அடைய வச்சிரும். முதல்ல வாயிலிருந்து அந்த செகண்ட் லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டியை வந்து கெப்பாசிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். இதுல அவன் காக்னிட்டிவா திங்க் பண்ண தேவையில்லை. காக்னிட்டிவா திங்க் பண்ண தேவையில்லை. He doesn't need to have high level of cognition to produce sentences, because அங்க என்ன அந்த பிக்சர் இருக்கும், பிக்சருக்கு பக்கத்துலயே சென்டென்சஸும் இருக்கும். இந்த சென்டென்சஸும் இல்லாம கிடையாது. இப்ப அந்த கேர்ள் இருக்குன்னா the girl has an ice cream அங்கே இருக்கும். the girl has a remote அங்கே இருக்கும் சென்டென்ஸ். அப்ப கேள்வி எப்படி வரும்னா does the girl have remote அப்படின்னு இருக்கும். அவன் சொன்ன சென்டென்ஸையே தான் ஆன்சரா சொல்றான். அப்ப என்ன சொல்றான்னா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்றான். ஓ இப்படி கேட்டா எஸ் the girl has a remote அப்படின்னு நம்ம சொல்லணும் போல இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது 300 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும். அதுலயே நம்ம நெகட்டிவும் நடத்திடணும். இப்ப the girl doesn't have a remote, the girl doesn't have an ice cream, இதையும் கொண்டு வந்துடணும் நாம. இது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 300 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் 300 நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கையில கிடைச்சிடும். அதுக்கு கேள்வி கேட்டீங்கன்னாலும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த நிலையை அவன் வந்து அடைஞ்சிருவாங்க. இந்த நிலையை அடைய வச்சுட்டோமா கிரேட் சக்சஸ். இதுக்கு வந்து ஒரு அதான் ஒரு 3 months தான் ஆகும் 6th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு. இது எல்லாத்துக்குமே அப்ப எப்படின்னு பாத்தீங்க. அதுல என்னன்னா அந்த இடத்துல நாம வந்து என்ன பண்ணணும்னா ஓகே ஐ ஹாவ் அ வாட்டர் பாட்டில், நீ என்னென்னலாம் வச்சிருக்க சொல்றான்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கணும் அவங்ககிட்ட. அப்பதான் அந்த திங்கிங் வந்து அந்த பிக்சரை விட்டு இந்தாண்டு வந்து அவன் பதில் பேசுவான். ஐ ஹாவ் அன் எரேசர், ஐ ஹாவ் அ பென்சில், ஏதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு இருப்பான். அது வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம அந்த இடத்துல வந்து நடத்திக்கணும். ஓகே சார், அடுத்தது போலாங்க சார். சார் அது விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், பிடிஎஃப் அவங்க செக் பண்ணிக்கிட்டோம். காளிதாஸ் சார். சார் சொல்லுங்க சார். அது வேண்டாங்களா? செகண்ட் அது வேண்டாம் சார், அது அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. ஓகே, இப்போ ட்ரைவர்ப் தான் சொல்லிட்டேன்ல. நான் சொன்ன அந்த மூணு ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதாங்க. பி வெர்ப் ஸ்ட்ரக்சர், ஹேவ் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆக்ஷன் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்த ஸ்லைடுங்க சார். அடுத்தது நரேட்டிங் த இன்சிடென்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலதான் வந்து அந்த பையனுக்கு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். அது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. சார் விஸ்வநாதா சார் நெக்ஸ்ட் இல்லைங்க சார், நெக்ஸ்ட்டுங்க சார், நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், மேல. ஓகே சார், இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியான்னு வச்சுங்க சார். இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெத்தடாலஜி வந்து ஃபால்ட்டி மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்றது. அதான் பேராகிராஃபை படிச்சு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறோம், மீறி போனா கேள்வியை குறித்து பதில் என்ன சொல்லிடுறோம், அதுதான். ஸோ அதுல தான் நம்ம வந்து டூரிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், டூரிங் பெடகாஜிக்கல் ப்ராசஸ் ஒன்லி வி கேன் கிவ் அ லாட் ஆஃப் language items such as vocabulary, contextual use and the sentences, questioning and responding. நடத்தும் போதே ஒரு சென்டென்ஸை படிச்சிட்டோம்னா, ராமு has a restaurant அப்படின்னா, what does ராமு have? ராமு has an restaurant அப்படின்னு நம்ம சொல்லி அவன்கிட்ட பதில் வருது. இந்த மாதிரிலாம் நடத்தி கொண்டு போனா இதெல்லாம் தேவையே கிடையாது. பட் அந்த இடத்துல வந்து failing to do in that way, there is no way. We have to adapt to some other ways. By choosing any methodologies we can teach English, but the best one we have to find. Narrating the incidents. இப்போ என்ன பண்றோம்னா, இன்சிடென்ட்ஸ் வந்து அவனை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். இது வந்து ஆக்டிவிட்டி, இதுதான் ஆக்டிவிட்டி. இப்போ அவங்ககிட்ட ரிசப்டிவ் லாங்குவேஜ் கிடைச்சிருச்சு, பி வெர்ப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு, ஹேவ் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருச்சு, ஆக்ஷன் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ என்னன்னா, நீங்க ஒரு மாடல் இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, ஸோ இன்சிடென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், நான் காலைல எழுந்து பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவேன் சார், இது ஒரு இன்சிடென்ட். ஓகே சார், நீங்க வந்து பாடம் நடத்துவீங்க, நான் கத்துக்கிறேங்க சார், அப்புறம் நீங்க போர்டில் எழுதி போடுவீங்க சார், நான் நோட்ல எழுதிக்குவேங்க சார், இது ஒரு இன்சிடென்ட். அவ்வளவுதான் சார். நான் ப்ரேயர் பெல் ரிங் ஆகுதுங்க சார், ப்ரேயருக்கு போறேங்க சார், ப்ரேயர் அட்டன் பண்றேங்க சார், நான் திரும்ப கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறேங்க சார், இது ஒரு இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ரெடி பண்ணி அவங்க கையில கொடுக்கணும். நம்ம மாடல் இன்சிடென்ட்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது வந்து ஒரு 150 மாடல் இன்சிடென்ட்ஸ் வந்து ரெடி பண்றேன். இது வந்து அடுத்த கிளாஸுக்கு தான் உங்களுக்கு வரும். அந்த இன்சிடென்ட்ஸ்ல என்ன வந்துரும்னா, பட் and then only, if, unless, every time, yesterday evening, yesterday morning,
ஸ்லோலி, ஃபாஸ்ட், கிளவர்லி, பிரில்லியன்ட்லி, அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் அதை கொண்டு வந்து இணைச்சிருவாங்க அந்த இன்சிடென்ட்ஸ்ல. இது வந்து பேசிக் இன்சிடென்ட்ஸ் வந்து 2 டைப் இருக்கு. பேசிக் இன்சிடென்ட்ஸ் ஒன்று, இன்னொன்று நெக்ஸ்ட் லெவல் இன்சிடென்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட் லெவலில் தான் அது வந்துடும். ஏன்னா ஒரு மொழியில இதெல்லாம் போட்டு பேசினாதான் அது மொழியே தெரியும், சும்மா பேசுறது மொழி கிடையாது. இப்போ ஒரு பேசிக் இன்சிடென்ட்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், சார் ஐ டேக் மை பேக், ஐ கோ டு ஸ்கூல், கம்மி விட்டுருங்க கம்மி கிடையாது. ஐ டேக் மை பேக் அண்ட் ஐ கோ டு ஸ்கூல் சார் அண்ட் ஐ அட்டெண்ட் த ப்ரேயர். அவ்வளவுதான் ஒரு இன்சிடென்ட். செகண்ட் இன்சிடென்ட், ஸோ ஐ டூ ஹோம்ஒர்க், I do homework, I take my note and I show the homework to the teacher. அவ்வளவுதான். I show the homework to the teacher. அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்லும் அங்க அவனுக்கு ஃபார்ம் ஆயிடும். அங்க நீங்க ஆக்ஷன் வர்பை சொல்லும் பொழுதே பேரா தான் நான் கொடுத்துருப்பேன். ஐ கோ டு பிளே கிரவுண்ட், ஐ பிளே பால். அடுத்து என்ன இருக்கும், the teacher calls one boy, the boy comes. I go outside and I drink water. இப்படிதான் ஆக்ஷன் வர்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா, அது ஒரு ஹேபிட்டா மாறுறதுக்காக தான். அந்த வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தா கத்துக்குவான், ஆனா ஹேபிட்டா மாறும். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் கொடுக்கும் பொழுது தான் ஹேபிட்டா மாறிடும் பையனுக்கு. சரிங்களா? அப்ப இது ஒரு 150 இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம மாடல் கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா ரெடி பண்ணிடுவான். எப்படி இன்சிடென்ட்ஸ் ரெடி பண்ணணும்னா நீங்க கொடுத்துடணும். எப்படின்னா, நீ ரெடி பண்ற இன்சிடென்ட்ல வந்து ஒரு பி வெர்ப் இருக்கணும், ஒரு ஹேவ் வெர்ப் இருக்கணும், ஒரு 2-3 ஆக்ஷன் வர்பாவது இருக்கணும் தான் சொல்லிடணும். கம்பல்சரி. இது வந்து கம்பல்சரியா. இது வந்து நீங்க மாடல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்டிவிட்டி கிடைக்கும். அப்ப எப்படி இன்சிடென்ட் சொல்லணும்னா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மணி, ஐ கோ டு த ஷாப், I buy things, I put the things in the bag, then I come home, I take the things, I put the things on the table, now the things are on the table. முடிஞ்சது. இப்போ ஒரு பி வெர்பு வந்துருச்சு, ஹேவ் வெர்பு வந்துருச்சு, ஆக்ஷன் வெர்பு வந்துருச்சு. இல்லைன்னா சிம்பிளா சொல்லுங்க. ஐ ஹாவ் அ வாட்டர் பாட்டில், வாட்டர் இஸ் இன் வாட்டர் பாட்டில், ஐ ஓப்பன் த பாட்டில், ஐ ட்ரிங்க் வாட்டர். ஒவ்வொன்றிலையும் ஒரு பி வெர்ப், ஒரு ஹேவ் வெர்ப், ஒரு ஆக்ஷன் வெர்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the teacher is in classroom, the teacher has a chalk piece and he writes on the board. அவ்வளவுதான். இந்த மாதிரி 3 ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கோ, அந்த இன்சிடென்ட்ல 3 வெர்ப் இருக்கணும். பட் 3 வந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வைல்ட் அனிமல்ஸ் ஆர் இன் ஜங்கிள், ஐ டேக் மை பிரஷ், மை டீச்சர் இஸ் இன் வாழப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடாது. So the meaning of those 3 sentences must be connected with one another, connected each other. ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்ல வைக்கணும் பையன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ட்ரை-வெர்ப் டெக்னிக் தான். நீங்க அந்த பி வெர்ப் ஸ்ட்ரக்சர், ஹேவ் வெர்ப் ஸ்ட்ரக்சர், ஆக்ஷன் வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாவே நீங்க அந்த பையன் வந்து இன்சிடென்ட் சொல்றதுக்கு ரெடி ஆயிடுவான். இது மாடல் இன்சிடென்ட்ஸ் ஒரு 4-5 சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாவே அவன் இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்றான்னா அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே வரும். இதனுடைய 2வது தான் வந்து ஒரு லாங்குவேஜ் முழுமை பெறுவதற்கு இருக்கு இல்லையா? இப்போ அண்ட் தென் ஒன்லி, அதுல டென்சஸ், அதுல எஸ்டர்டே ஈவினிங், எஸ்டர்டே மார்னிங், ஒன் டே, ஒன்ஸ், இஃப், இதெல்லாம் அதை போட்டு பேசும் பொழுதுங்கிறது 2வது. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ்ல லாங்குவேஜே முடிஞ்சிடும். அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட்டுங்க சார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம், இஸ்ன்ட் இட்? அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம். இதுல என்னன்னா, நீங்க ஒரு 20 மினிட்ஸ் வந்து பையனை கிளாஸ் ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடணும். ஐ மீன் ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு 10 நாள் 5 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம், யூ ஹாவ் டு பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம். அந்த இடத்துல வந்து அவன் ஃப்ரீ மைண்டடா இருக்கணும். ஓப்பன் ஏர் என்விரான்மெண்ட், கீழே எங்கேயா கிரவுண்ட்லயோ இல்லை மரத்துக்கடியிலோ அவனை நிற்க வச்சிருங்க. இப்போ நான் ஒரு 10 நாளா அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்காது. இந்த இடத்துல நீங்க இன்வால்வ் ஆகவே கூடாது. நீங்க எங்கேயாவது ஓரமா இருந்துக்கணும். பையனை வந்து நீ இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கான்னு சொல்லணும். நம்ம தான் ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுத்துட்டோம். அந்த இடத்துல என்னன்னா, சைக்கலாஜிக்கலி இட் ஒர்க்ஸ் பெட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து he is free from the torture of teachers, free from teachers and free from rigid rules. அந்த rigid rules இல்லாம, டீச்சர்ஸோட ஒர்க் இல்லாம, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்ககிட்ட ரிசப்டிவ் லாங்குவேஜ் கொடுத்து பேச வைக்கும் போது அங்க வந்து எவ்ரி ஒன் வில் டாக் டு ஈச் அதர் இன் த டாக்கட் லாங்குவேஜ். அங்கதான் ஒரு அந்த லாங்குவேஜ் வந்து அதிக லெவல்ல வந்து டெவலப் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 20 மினிட்ஸ் அவனை வெளியே கூட்டு போறது, 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் அவனை கூட்டு போறோம்.
அடுத்ததுங்க சார், அங்கதான் வைட் எக்ஸ்போஷர்ஸ் அவனுக்கு கிடைக்குது. நிறைய எக்ஸ்போஷர்ஸ், அவன் சொல்ற சென்டென்ஸ் இவன் கேட்க, இவன் சொல்றது அங்க அவன் சொல்ல. ஸோ ஒரே ஆள் நாம மட்டும் கத்திட்டு இருக்குன்னா முடியாது இல்லையா? அங்க வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்போஷர்ஸ், அந்த ஃப்ளூயன்சி, அந்த ப்ராக்டிஸ் வந்து அவனுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிறது சும்மா பாஸ் சொல்ல சொல்லுங்க. இட் இஸ் எ ட்ரீ, ஃப்ளவர்ஸ் ஆர் ஆன் ட்ரீ. ஆனா வந்து இட் இஸ் எ ட்ரீ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துடும். த ஃப்ளவர்ஸ் ஆன் ட்ரீ அண்ட் பீப்புள் கட் த ட்ரீ, அங்கேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை கொண்டு போகணும். நெக்ஸ்ட்ங்க சார். ஓகே, இதுக்கப்புறம் அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன். ஒரு லாங்குவேஜ் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 4-5 சென்டென்சஸ் சொல்றதுக்கு நம்ம ரெடி பண்றோம். அடுத்தது அது போக அவனுக்கு இன்னும் எக்ஸ்டென்சிவா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சோமா நம்ம என்ன கொடுக்கலாம்னா, இதெல்லாம் அந்த ஸ்டேஜை ஒரு 1 இயர் கழிச்சு 1 இயர்க்கு அப்புறம் தான் நம்மளால கொடுக்க முடியும். Extensive reading, of course, it is very important because without having wide exposures, their language will be limited to only a fewer sentences, and so it is must to have wide exposures. For that, it is a must to give some extensive reading that will help them to get used of so many sentences in their speech and also writing. அதுல வந்து என்னன்னா ஒரு டயலாக் கொடுக்கணும். இந்த டயலாக் நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன், நீ எதுவும் பண்ண வேணாம். அந்த ட்ரைவர்ப் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணியே நான் டயலாக் ரெடி பண்ணிடுவேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் சப்போஸ் இருந்ததுன்னா நான் ஷேர் பண்றேன். அடுத்து டிஸ்கிரைபிங் திங்ஸ், ஒரு 100 திங்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி விஷயங்கள் அது ரெடியா இருக்கு. அதை நான் இப்போ தரல, வேணும்னா நான் கொடுக்குறேன். அது என்னன்னா ஒரு 100 பொருளை வந்து வர்ணிச்சு சொல்லுவோம். இது வாட்டர் பாட்டில்னா இட் இஸ் அ வாட்டர் பாட்டில், இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் த ஸ்டோர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் வாட்டர் பாட்டில் அண்ட் வி கேன் கீப் வாட்டர் இன் திஸ். இந்த மாதிரி வந்து டிஸ்கிரைபிங் திங்ஸ் வரும். இந்த மாதிரி 100 ஐட்டம்ஸ் தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரு 6, 7, 8ல இதை கொடுக்கலாம். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த விஷயத்த பேசணும்னாலும் அந்த இடத்துல அதை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்துடும், பயனுக்கு நமக்கா இருந்தாலும் வந்துடும். அடுத்து டிஃபைன் வெக்காபுலரின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச 200-2000 வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷ்லேயே அதனுடைய மீனிங்கை சொல்லணும். வாட்டர் பாட்டில் தான், அதனுடைய மீனிங்கை வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம சொல்லணும். இதை வந்து நான் அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வச்சு ஒரு சில நமக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அதை நான் எழுதுறேன். 2000 வெக்காபுலரி 2000 வேர்ட் லிஸ்ட் வந்து நான் எழுதுறேன். இதை பயணம் கொடுக்கும்போது அது மெமரி தானே பண்றான், பட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்றேன். இது வந்து முடிஞ்சா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா அது டைம் எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்ததுங்க சார், இது வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு நமக்கு கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். இதுல என்னன்னு கேட்டா, இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, +2 வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அடுத்தது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கண்டினியூ மை எக்ஸிஸ்டன்ஸ் இன் த கோர்ஸ் இங்கிலீஷ் at Jamal Muhammad College Trichy, because all the professors used to talk, and all the professors conversed only in the perfect language, and also the words and sentences they used would be very high that normal students could not understand anything. So that's why now even I thought of changing the courses after a period of 6 months. மாத்திக்கலான்னு கூட நினைச்சேன். ஏன்னு கேட்டா, நம்ம ஒரு 100 சென்டென்சஸ் படிச்சு வச்சிருப்போம். போய் நின்று ஒரு இடத்துல பேசும்போது அந்த சென்டென்சஸ்ல ஏதாவது வராதா நமக்கு அப்படின்னு யோசிப்போம். அது எப்படி வரும்? அந்த சுச்சுவேஷன்ல என்ன பேசணுமோ அதுதானே நம்ம பேசி ஆகணும். நான் வந்து ஐ ஆம் ஏ குட் பாய்ன்னு படிச்சு வச்சிருப்பேன். அங்க வந்து நீங்க எங்கீங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ ஆம் ஏ குட் பாய்ன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்னடா இது இப்படி இவ்வளவு படிச்சிருக்கேன் ஆனா வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வேற நிறைய எஸ்ஏஸ் எல்லாம் படிக்கிறது, ஸ்டோரி எல்லாம் படிப்பேன். நான் படிச்சுட்டு ஸ்டோரிஸ் கொஞ்சம் படிப்பேன், எஸ்ஏ கொஞ்சம் படிப்பேன்னா, அடுத்தது அப்பா இன்னைக்கு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு போவான். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி நடத்துறது அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறோம். நான் படிச்ச எஸ்ஏவோ இல்லை நான் படிச்ச ஸ்டோரியோ இங்க பேச முடியாது. அப்படிங்கும் போது என்னடா திரும்பவும் இதாயிடுச்சு. அப்ப லாங்குவேஜ்னா என்ன, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் இப்போ ஒரு 4 இயர்ஸா தான் வந்து என்ன ஆச்சுன்னா, அப்ப லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எக்ஸ்போஷர் நிறைய எடுத்துக்கணுங்க. அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை வச்சு அந்த விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியுதே தவிர, எதையாவது பத்தி ஒரு புக்கையே படிச்சுட்டு வந்துடுறோம். இங்க வந்து என்னன்னா, பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க யாராவது. அந்த புக்ல இருக்கிறது ஒண்ணு கூட நமக்கு கேட்க முடியாது. 100 புக்கு கூட படிச்சிருப்போம், ஒண்ணு கூட நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்ப என்ன விஷயம்னா, ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அதை நாம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றதுங்கிறது விஷயம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம
ஒரு டயலாக் வந்து ஒரு நான் பண்ணதை சொல்லிடுறேன், உங்களுக்கு ஒத்தம் தான் நீங்க செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா நான் இது எனக்கு பிடிக்காது, ஆக்சுவலா இங்கிலீஷ் வந்து பிடிக்காது. But it is a dominant language. It rules over everything, and still it continues its place. Still, it continues its a powerful place in India. There is no other way, isn't it? அதனால நம்ம இதை இதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கனால நம்ம படிச்சாங்கன்னா வேற வழி கிடையாதுங்க. அதனால படிக்கணும். நான் படிக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து ஒரு 100 டயலாக்ஸ் வந்து படிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை படிச்சுட்டு இருந்தேன் நான். அது வேணா சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது ஒரு 200 ஸ்டோரியாவது நீங்க முடிக்கணும். கதை, சின்ன கதை, குழந்தைங்களுக்கு ஒரு 3rd கிரேட் 4th கிரேட்ல இருக்க ஸ்டோரிஸ் ஆப்லயே இருக்கும் நிறைய ஸ்டோரிஸ். அதை நீங்க சும்மா படிக்கணும். அனிமல் ஸ்டோரிஸ் படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது எஸ்ஏ ரீடிங். இதே மாதிரி ஒரு 150 எஸ்ஏ ஆன் இண்டிபெண்டன்ஸ், எஸ்ஏ ஆன் ட்ரெயின் எப்படின்ட்டு எஸ்ஏ ரீடிங் வந்து ஒரு 150 படிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1 இயராவது நடக்கணுங்க, இல்லைன்னா முடியாது. அடுத்தது டிஃபைன் வெக்காபுலரி. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2000 வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 2000 வேர்ட்ஸினுடைய மீனிங்கை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண கத்துங்க. இந்த 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், என்ன பண்ணணும் நீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் ஒரு ஏப்பப்பா வரேன்னு சொல்லு, வெயிட் பண்ணு. ஒரு இன்சிடென்ட் ஒரு டிஸ்கிரைபிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்ட், ஒரு 3 மாசம் 4 மாசம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், டுடே வி ஹாவ் அட்டெண்டட் இங்கிலீஷ் கிளாஸ் அண்ட் இட் இஸ் I am satisfied or I am not satisfied with the class, and it could have been better, or he has given some valid points and we can do it we can follow it, and everything is very simple and direct, that we can easily implement that in the field and bring some result among the students. அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொல்லி பார்க்கணும். நீங்க பைக்ல போகும்போதே சொல்லி பார்த்துட்டு போகணும். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஏதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க, சும்மா ஏதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க, ட்ரீ பாக்குறீங்க, ட்ரீயை பத்தி பேசுங்க. ஸோ அந்த நீங்க படிச்ச ஸ்டோரி, நீங்க படிச்ச எஸ்ஏ, நீங்க படிச்ச டயலாக் அண்ட் டிஃபைன் வெக்காபுலரி வச்சு உங்களோட ரியல் டைம் ஸ்பீக்கிங், ப்ராக்டிக்கல் டெலிவரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம படிச்சுட்டு போயிட்டு பந்தாவன் இப்போ 100 ஸ்டோரி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் உட்காருவேன். அவன் கேட்கறது ஒன்றா இருக்கும், அந்த இடத்துல 2 சென்டென்ஸ் கூட என்னால சொல்ல முடியாது. அதை பார்த்துதான் அப்ப லாங்குவேஜை முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். எடுத்து சொல்றது இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுத்து சொல்ல முடியும் போல இருக்குன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்நாள் வரைக்குமே டெய்லி 1 hour ஏதாவது ஒரு பொருளை நினைக்கிறத அதை பத்தி பேசிட்டு, இதுக்கு there is no need to devote டைம் டிவோட் பண்ண தேவையில்லை. நீங்க நடந்து போறீங்க இல்ல ஏதாவது பாக்குறீங்க போது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். மைண்ட் ஷுட் ரீட் தட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், சிபிடி, நமக்குரிய விஷயங்க. இது முடிஞ்சா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் அந்த ட்ரைவப் டெக்னிக்கை தாண்டாம நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது. இப்ப அதை தயவு செஞ்சு ஒரு 4 மாசத்துக்கு அந்த ட்ரைவப் டெக்னிக் லேப் காட்டணும் இல்லையா, இன்டராக்டிவ் வால் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் அதுக்கு. அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சு, அதுல என்னன்னா டீச்சர்ஸ் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம முதல்ல ஓபன் பண்ணிடும். வேர் ஆர் யூ, வேர் இஸ் ஹி, வாட் டஸ் ஹி ஹாவ் அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் வேர் டு யூ பிளே, when do you brush your teeth, இப்படின்னு நாம முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். கேள்வி ஷீட்டும் அங்கேயே இருக்கு, பதிலும் அங்கேயே இருக்கும். எதுவுமே புதுசா பண்ண தேவையில்லை. எதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகேங்க, அவ்வளவுதாங்க மிஸ். அதுக்கு ஒரு 1200 ரூபா உங்களுக்கு அந்த ஷீட்டை பிரிண்ட் போட்டு வைக்கிறதுக்கு செலவாகுங்க. அது நீங்க 1200 மெட்டீரியல் காஸ்ட் வரும். இங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல அங்க எப்படி நீங்க பாத்துங்க, 250 GSM வித் லேமினேஷன், A3 ஷீட், A4 ஷீட் கிடையாது, A3 ஷீட். அதை நீங்க என்ன பண்ணணும்னா, அதை ஒரு தெர்மாக்கோல்ல ஒட்டி சைடு பார்டர் டேப் அடிச்சு, ஃபெவிகால் போட்டு ஒட்டி சைடு பார்டர் டேப் அடிச்சு கரெக்டா இப்படி டிஸ்பிளே பண்ணிடணும். ஒரு லைன் பி-வெர்ப், ஒரு லைன் ஹேவ்-வெர்ப், ஒரு லைன் ஆக்ஷன் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அழகா பையனை கூப்பிட்டு விஷுவல் லேர்னிங் தான், வாயில இருந்து நீங்க சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்றோம், நீங்க கேள்வி கேட்குறீங்க, பையன் பதில் சொல்றோம். இதை மட்டும் ஒரு 2-3 மாசம் பண்ணுங்க. அதுல சக்சஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நரேட்டிங் த இன்சிடென்ட்ஸ், அது வித்தின் 1 month ஆர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ், 2 monthsலயே ரிசல்ட் அழகா வெளியே வந்துடும். ஏடா பண்ற கிளாஸ்ல என்ன எப்படி பண்ணி கத்துக்கிற அப்படின்னா, அவன் ஒரு 4-5 சென்டென்ஸ் சொல்லி பதில் சொல்ற அளவுக்கு பையன் ரெடி பண்ணி, நான் இந்த கேள்வி கேட்டு பதில் வைக்கிற விஷயமே 50% அந்நிற முடியுங்க. அடுத்தது அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ஒரு 1 month நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா ரிசீவ் பண்ணிட்டானே, ரிசப்டிவ் லாங்குவேஜ் இருக்க,
1 month கஷ்டப்பட்டா போதும். அடுத்து எக்ஸ்போஷருக்கு நான் கொடுத்த மீதி அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். தேங்க்யூ வெரி மச். டைம் ஆகுது, நீங்க கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். எக்ஸலண்டான ஒரு செஷன். தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் சிரமம். எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இன்றைய வகுப்பு குறித்து நீங்கள் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம வேக்டர் கலெக்ஷனில் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமான்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க. பிரிண்ட் கொடுத்து சார் சொன்னது போல் A3 ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். சார் அது வந்து விஷுவல் லேர்னிங்காக தான் இருக்கணும். நீங்கள் புக்கை எடு அதை பாருன்னு சொல்லக்கூடாது. இப்படி திரும்ப சொன்னால் திரும்பணும், இப்படி திரும்ப சொன்னால் திரும்பணும். அதனால ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இருந்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். எதுவும் டவுட்லாம் கேட்கல போல இருக்கு, ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. கேட்டிருக்காங்க சார், கிளாஸ் ரெகுலரா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், நீங்க சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம். விஷயம் புரிஞ்சிருச்சா முதல்ல, அவ்வளவுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் இவங்க டவுன்லோட் பண்ணி கிளாஸ் ரூம்ல ஸ்டிக் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நிறைய டவுட்டே வரும். ஆமாங்க சார், அப்பதான் வரும் கண்டிப்பா. சார் இது கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் சார், இது இருக்கிறது தான் செய்ய போறோம். இதுலயே டவுட் வந்தாலும் கேட்டுக்கலாம். என் நம்பர் போட்டு விட்டுருங்க சார், வேணா யாரும் வந்தாலும் கேட்டுக்கிட்டாங்க ஃபோன் பண்ணி. திருச்சியில இருந்து பரிமளா டீச்சர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டீச்சர் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரி சார், டவுட்ஸ் பெரும்பாலும் யாரும் கேட்கல, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் கமெண்ட் செக்ஷன் வந்திருக்கு. சரிங்க சார், ஓகே. இதுல கூட கேட்டேன் சார். சரிங்க சார், அருண் சார் முடிச்சுடுவோமா? எஸ் சார், ஓகே. சார் பேஜ் ஓப்பன் ஆகலன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஓப்பன் ஆகுதுங்களே? ஆகுதுங்க. நீங்கள் அது கொஞ்சம் பாருங்கள். மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். சாருடைய நம்பர் இப்போ நான் பண்ணுறேன். சார் அப்படியே உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார், டைப் பண்ணிவிடுவோம். 9894. ஓகே, சொல்லுங்கள் சார். 9894 868829. சாருடைய நம்பரு பார்த்துக்குங்க. ஏதாச்சும் டவுட்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க சார். தருமபுரி மூர்த்தி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருங்க சார். சரவணன் சார், வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க குரூப்ல. குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க சார், முடிச்சுடுவோம். சரிங்க சார், எக்ஸலண்டான ஒரு செஷன். நம்முடைய அழைப்பினை ஏற்று அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக அற்புதமான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை எடுத்த நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சிவகுமார் பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஐடிடி சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய இந்த 4 வருட உழைப்பு வந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், தங்களுடைய பள்ளியிலும்
அதை பயன்படுத்தி நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக ஆங்கிலத்தை சரளமாக பேசுவதற்கு நீங்கள் மென்மேலும் முயற்சி செய்து இதை வெற்றியடை செய்யுமாறு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பினை மேற்கொண்ட சிவகுமார் சாருக்கு மீண்டுமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார். அருண் சார் பேசுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பழனி சார் ரொம்ப நன்றி. அருமையான கிளாஸ். என்ன கமெண்ட் பார்த்துருப்பீங்க. புது டெக்னிக் வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் இந்த கிளாஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் வந்து ஆங்கிலத்தில் வந்து பின்தங்கிய நிலைமைகள் இல்லாமல் எல்லாரும் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இந்த கிளாஸ் இருக்கும். அந்த டேட் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சாருக்கு எப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சாரை நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். உங்கள் சார்பாக நாங்களும் கூப்பிட்டுக்கிறோம். சார் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்க வரணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை மாணவர்களாகிய உங்கள் சார்பாகவும் நாங்களும் இதுக்கும் இது சம்மந்தமாக இது இல்லாமல் நம்ம என்எம்எஸ் கிளாஸும் கண்டினியூவாக போயிட்டு இருக்கோம். ரெண்டுமே மிங்கல இதாகாம நாங்க தனித்தனியா கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். காளிதாஸ் இதுல சார் இதுல இந்த கமெண்ட்ல ஒருத்தர் காயத்ரின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார் அவங்க போட்டது. ஏன்னா அதுதான் விஷயமே, ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து அதுதான் சார் உண்மை. ஐ திங்க் யுவர்ஸ் ஃபங்க்ஷனல் கிராமர். ஆமா சார், நம்ம வந்து ஃபார்மல் கிராமரே நடத்திட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டு ஃபங்க்ஷனல், ஏன் நம்ம அவ்வளவு டெக்னிக்கலா சொல்லிக்கிட்டு நான் அதை விட்டுட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனல் கிராமர் தான். ஓகே சார், தேங்க்யூ. எப்படி சார் கட் பண்ணா லீவ் எழுதுனா போதுங்களா? நீங்க ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிடுங்க எல்லாருக்கும். Okay. Thank you very much, teachers, for your cooperation. And hope you might have got a clarity of what is language teaching and where we fail and how the gap is filled. And sure, after getting some clarity that you can, I think you will implement it in your class. Without these materials, you can do that well, because you got the idea. It is nothing but 3 structures. So with those 3 structures, it is surely you can take the students to the next level. இத எப்படி நம்ம அடுத்தது மெத்தடாலஜில merge பண்றது? ஏன்னா புக்லயும் விஷயம் இருக்கு. இந்த Tri-Verb டெக்னிக் அந்த டிஸ்ப்ளே பண்ண இல்லையா, அந்த பிக்சர்ஸை முடிச்சிட்டீங்கன்னாவே, இன்சிடென்ட் 1 month முடிச்சிட்டீங்கன்னாவே, ஒரு லெசனை டீச் பண்ணும் பொழுதே ஸ்போக்கன்ல எப்படி அந்த லெசனையே ஸ்போக்கன்ல எப்படி சொல்றது அப்படிங்கிற விஷயத்த வேணா அடுத்த கிளாஸ் நான் பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து சும்மா விட்டுற முடியாது லெசனை இல்லையா. அந்த லெசனையும் ஸ்போக்கன்ல வந்து merge பண்ணிடுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன் நான். அது பண்ணும் பொழுது இன்டெகிரேட்டடா லாங்குவேஜ் எக்ஸலண்டா வெளியே வரும், ரொம்ப எக்ஸலண்டா வெளியே வரும். அதை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஒரே ஒரு டவுட் கேட்டிருக்காங்க பாருங்க. 6th to 9th standard, sir. Is this suitable for those students? Sir, 8th பண்ண முடியாது, சாரி 9th பண்ண முடியாதுங்க சார். 6th to 8th வந்து நம்ம ஷியூரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இன்னொன்னு, என்னோட நோக்கமே என்னன்னா வெறும் ஸ்போக்கன் நிறுத்துறது கிடையாது. ஒரு 3 months 4 monthsல இந்த விஷயத்த முடிச்சுட்டு மெத்தடாலஜில அதை எப்படி merge பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால 6th to 8th நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாங்க சார். 9th வந்து எக்ஸாம் பாயிண்ட் இருக்கிறதுனால அங்க பண்ண முடியாது சார். இவங்க சார் கேட்டது. ஏன்னா அடுத்த கிளாஸ் போடும் பொழுது அதை எப்படி மெத்தடாலஜில merge பண்றது பிளஸ் அந்த இன்சிடென்ட்ஸ், இந்த ரெண்டோடையும் நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட்ங்க சார். 1 second. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கிறேன். யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜெய்சலர் இல்லைங்களா? இல்ல சார், அவரது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார். இது சார் என்ன இது இவரு சார் காளிதாஸ் சார் அங்க அதே ஊராங்க சார், வெள்ளூரேவா சார்? நீங்க தேனி மாவட்டம் சார். தேனி மாவட்டம். சரி சார். சரிங்க சார், அப்படியே இருங்க, நீங்க லைன்ல இருங்க. நம்ம பிராட்காஸ்ட் மட்டும் எண்ட் கொடுத்துடலாம். லைன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே.